குட் மார்னிங் கைஸ். நம்மளுடைய செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 ரீச் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். AFLS உடைய ட்ரைனிங் செஷன்ஸ் 2 இது. இதுக்கு முன்னாடி AFLS வந்து ஆல்ரெடி ஃபாலோ பண்ணவங்களுக்கு சரி, புதுசாக இருக்கவங்களுக்கும் சின்ன நான் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். அகாடமிக் ஃபாரம் ஃபார் லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து இந்த கொரோனா காலத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராக்டிக்கலாக ட்ரைனிங் இல்லை அப்படின்றதுனால, லீகலாக ட்ரைனிங் இல்லைன்றதுனால நம்ம தொடர்ந்து சீனியர் அட்வொகேட்ஸ், ப்ரொஃபசர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் லா காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தொடர்ந்து ஒரு 22 கிளாஸஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ்ல, சிஆர்பிசி, சிபிசி, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு. ஸோ அதோட தொடர்ச்சியா வந்து இப்போ வந்து ஒரு நியூ இனிஷியேஷனை வந்து சிவில் ஜட்ஜுக்காக, ஏன்னா நிறைய சிவில் ஜட்ஜுக்கான கோச்சிங் கிளாஸஸ் நிறைய போயிட்டு இருக்குது. பட் இதோட எங்களுடைய ஆப்ஜெக்ட் என்னன்னா வந்துட்டு ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்ஃபா இதை ஸ்டடி பண்ணணும். ஆனால் அதுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தேவை. அந்த ஒரு நோக்கத்தினால நம்ம இந்த கிளாஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதனாலதான் இதோட வந்து மெத்தடாலஜி, ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஷேரிங் த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத நம்ம வச்சிருக்கோம். பிகாஸ் ஏன்னா இந்த இது நமக்கு புரிஞ்சிச்சுன்னா ஈஸியா எல்லாருமே வந்து இந்த எக்ஸாம் கிராக் பண்ணலாம் அப்படின்றதான் நம்மளுடைய மோட்டோ. அந்த வகையில வந்து இந்த கிளாஸுக்கு வந்திருக்க எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்குமே வந்து வெரி தேங்க்ஃபுல். அப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏன்னா இதோட ஜூமோட லிமிட் வந்து ஒரு 100 தான். ஸோ 100 ரீச் ஆகுது. ஸோ அதனால வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உள்ள வர முடியலன்னா இதோட லைவ் வந்து நம்மளுடைய அகாடமிக் ஃபாரம் ஃபார் லா ஸ்டூடெண்ட்ஸோட யூடியூப் பேஜ்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க அது மூலியமா வாட்ச் பண்ணலாம். நீங்க உங்களோட கொஸ்டின்ஸுமே அதுல கேட்கலாம். அதுல இருந்து நம்ம இங்க கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த செஷனுக்கு பொறுத்தவரையும் நமக்கு எடுக்கிறதுக்காக வந்து முகமது சாதிக் ஹுசைன் சார் வந்திருக்காரு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலா சார் மாதிரி மெஜிஸ்ட்ரேட் லெவலுக்கு அவங்க வந்து நமக்கு கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு சார். சார் வரதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இசான் மீரா மேம். லாஸ்ட் செஷன் அவங்க எடுத்திருப்பாங்க, இன்டர்நேஷனல் லா பார்த்துக்கவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய ஹெல்ப்னாலதான் வந்துட்டு சார் வந்து இன்னைக்கு நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. சார் வந்து டிஸ்ட்ரிக்ட் கம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கடலூர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சார் அதோட இந்த பிஸி ஷெட்யூல்லையுமே வந்துட்டு உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி ஒர்க் ஸ்டைல் அவங்களுக்கு இருக்குன்றது. அதுலயுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி தன்னோட நாலேஜ் ஷேர் பண்ணணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும், பசங்க இந்த மாதிரி வந்து இதுல கிராக் பண்ணணும் இந்த எக்ஸாம் அப்படின்ற ஒரு இதுல வந்துட்டு இந்த இதுக்கு நம்மளோட கமிட் ஆனதுக்கு வந்து ரொம்ப ரியலி தேங்க் டு சாதிக் சார். ஸோ நம்ம செஷன்ஸ்குள்ள போகலாம். பிகாஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்கனால சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். My video and audio is both is okay. Audio கேக்குதா? கேக்குது சார். Video is also visible. Yes, okay sir. கேக்குது. Video தெரியுதா? தெரியுது. All right. Good morning to all the participants. In the first place, I would like to thank the organizer of AFLS, and I'm grateful to Mr. Advocate Arun Kumar for giving me this opportunity to handle this session, because it's a learning experience for me as well. Being a civil judge of 2019 batch, I'll give a brief, concise introduction about me. I'm Muhammad Sadiq Hussain. I did my undergraduation in School of Excellence in Law BA Honors, and then I did my post-graduation in the Government Law College Tiruvallur, and then I practiced in the Honorable Madras High Court for about 4 years, and then I got inducted into the Tamil Nadu State Judicial Service, and this is my first posting. And I'm in the judicial service for about 3 years since 2019. We can have this session as a bilingual mode, because I know voice கொஞ்சம் மைல்டா இருக்கு சார், கொஞ்சம் சத்தமா. because I have some disturbances. So சரியா கேக்குதா? Correct me if my audio is not proper. Okay, ஏதாவது இருந்தா சொல்லுங்க, please let me know. Right, okay. இப்போ சரியா இருக்குதா சார்? ஓகே சார். நீங்க ஜஸ்ட் லவுடா போட்டு பேசினா போதும் சார். All right. Right. Yeah, so we have this session regarding the preliminary examination. Now in the session I would like to handle it in a bilingual mode, both English and Tamil la pesikkalam in the session. I believe there will be students as well in this session, and there are advocates participating in this session. I'm glad that you have taken effort to organize this. So preliminary examination பத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி I'll give a bird's eye view of what my experience is about this preliminary examination. So we were the first batch. 2019 batch was the first batch to
take up the preliminary examination, and we had this negative marking system as well in the preliminary examination. It is for about 3 hours. The exam will be conducted for about 3 hours, and for each wrong answer, a negative marking of 0.25 will be deducted. ஒவ்வொரு தவறான கேள்விக்கும் வந்து 0.25% மதிப்பெண் வந்து மொத்த மதிப்பெண்ல இருந்து வந்து கழிக்கப்படும். இப்போ நாங்க தான் வந்து முதல் 2019 பேட்ச் தான் வந்து முதல் பேட்ச் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். அதற்கு முன்னர் எப்படி இருந்ததுன்னா, ஜுடிஷியல் சர்வீஸ்ல வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் முதல்ல இருந்தது. எல்லாருக்குமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் யாராவது அப்பியர் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரிலிம்ஸ் இருக்கிற எக்ஸாம்ஸும் இருக்கும், ரிட்டன் மெயின் எக்ஸாம் இருக்கிற எக்ஸாமும் இருக்கும். ஸோ 2019 தான் முதல் முறை வந்து இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ங்கிறது வருது. அதுல வந்து எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னா, இட்ஸ் a mixture of all the substantive law and procedural law, constitutional law, general knowledge, current affairs, and some of logical questions. இது எல்லாத்தினுடைய ஒரு கலந்த கலவையாகத்தான் வந்து ஒரு அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ங்கிற அந்த முதல் நிலை தேர்வானது வந்து நடத்தப்படுகின்றது. இதற்கு அடிப்படையான விஷயம் என்னதுன்னா வந்து, பிராக்டிசிங் அட்வொகேட்ஸுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்டாட்யூட் எடுத்துக்கிட்டா அதனுடைய பேராக்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான டெஃபினிஷன் ப்ரொவிஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம எதுல இருந்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து, ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ட் கமென்ஸ்மெண்ட் அதுல இருந்து ஒரு பேராக்டை வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். You all know that we celebrate our National Law Day on November 26, 1950. It was commemorated in the year 1950. Though it was the original constitution was drafted in the year 1949, it was enacted in the year and brought into force in the year 1950, November 26. The history behind this November 26th date was that originally the constitution was supposed to be brought on the day January 26th, but November 26th was then the then Prime Minister, then Prime Minister of India, Jawaharlal Nehru, thought it fit that the day November 26th will be appropriate because that day was the day when in the year 1930 Purna Swaraj was declared. So he thought it fit that the drafting committee will have to enact the act in the year 1949 and bring it into force in 1950, and the date is 1949 November 26th, and originally brought into force on 1950, as we all know that. So this is a short background or history behind this date. Though we all celebrate Republic Day in our country on the day January 26th, it was November 26th when Constitution was brought into force. So ஒரு சட்டத்தை வந்து படிக்கிறதுக்கு முன்னர் வந்து அந்த ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதுல இருந்து தான் வந்து ஒரு ஆக்ட் வந்து படிக்க ஆரம்பிக்கும். பொதுவாகவே நம்ம எப்போதும் என்ன நினைப்போம்னா வந்து, ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ட் கமென்ஸ்மெண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம அதை வந்து எல்லாரும் வந்து அதை படிப்பாங்க அப்படிங்கறது வந்து நம்ம சொல்ல முடியாது. அதுல வந்து டேட் இருக்கும், எந்தெந்த டெரிட்டரிக்கு வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருப்பாங்க. அப்புறம் வந்து எந்த டேட்ல இருந்து வந்து from which date it was brought into force அப்படிங்கிறது இருக்கும். இப்போ முன்னர் கொஞ்சம் அந்த ஆர்டிகல் 370 வந்து ரிப்பீல் ஆகுறதுக்கு முன்னர் பாத்தீங்கன்னா, this is not applicable to the territory of Jammu and Kashmir அப்படிங்கிற ஒரு வாசகம் வந்து will be found common in almost all the statutes, because the Jammu and Kashmir territory used to follow the Ranjit Penal Code back then, but now the Indian Penal Code as well as the other Indian laws and statutes are equally applicable to the state of Jammu and Kashmir as well. So இது வந்து ஒரு மாற்றம். ஒவ்வொரு சட்டத்தையும் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியோ, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டோ, எவிடன்ஸ் ஆக்டோ, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடோ, இல்லைன்னா வந்து ஒரு ப்ரொசீஜரல் இருக்கக்கூடிய எவிடன்ஸ் ஆக்டோ இல்ல சிபிசியோ படிக்கிறதுக்கு முன்னர் அது இந்த சட்டம் வந்து எப்படி ஆரம்பிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து I'll share my screen. I have prepared small material for this. Is it visible, sir? Yes, sir. Yes. Classification of law. எல்லாருக்கும் தெரியும், law can be classified as substantive law and
procedural law. Substantive laws la வந்து the Indian Contract Act, Hindu Marriage Act, Hindu Succession Act, Transfer of Property, Negotiable Instrument Act, and so on. So what is the substantive law now? வந்து we know that substantive law is law which establishes rights, duties, and liabilities of individuals. அதை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய வந்து உரிமைகளை நிலைநிறுத்தக்கூடிய சட்டங்கள் வந்து substantive laws. And when it comes to procedure, we have these colonial laws, which are the Civil Procedure Code 1908, Evidence Act 1872, Indian Penal Code 1860, Limitation Act, Code of Criminal Procedure, and so on and on and on. So procedural law வந்து it is the law through which what provision of law should be applied ஒரு plaint file பண்றோம்னா அது எந்த procedure, Order 7 Rule 1. அப்புறம் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் அப்ளிகேஷன் ஃபைல் பண்றோம், அதுக்கு ஆர்டர் 39 ரூல் 1 இப்படி எல்லாம் வந்து எடுத்து சொல்லக்கூடியதுதான் ப்ரொசீஜரல் லா. ஸோ பேசிக்கலி அண்ட் ஃபண்டமெண்டலி எவ்ரி ஒன் ஷுட் நோ தி கிளாசிபிகேஷன் பிட்வீன் வாட் த டிஃபரெண்ட் டைப்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் லா ஆர், விச் இஸ் ப்ரொசீஜரல் லா அண்ட் சப்ஸ்டான்டிவ் லா. இப்படி வந்து நீங்க படிக்கிற இது எதுக்காக நான் இந்த கிளாசிபிகேஷன் சொல்றேன்னா, நம்ம இப்படி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சிஆர்பிசி வந்து படிக்க போறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிஆர்பிசியையும் ஐபிசியையும் கனெக்ட் பண்ணி படிக்கணும். ப்ரொசீஜரல் லா ஒன்றும் ஒரு சப்ஸ்டான்டிவ் லா ஒன்றும் எடுத்து கனெக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா வில் பி மோர் ஈஸியர் ஃபார் யூ டு கவர் அ வாஸ்ட் சப்ஜெக்ட் ரேதர் தேன் வந்து நீங்க ஒரு சீக்வன்ஷியலா போகணும்னா இட் வில் பி மச் மோர் ஈஸியர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தி லா அஸ் வெல் அஸ் அட் த சேம் டைம் you can correlate provisions of law which are more relevant to each other. நீங்க ஒரு நாள் சிஆர்பிசியோ இல்ல ஒரு நாள் வந்து சிபிசி படிச்சுட்டு போறதை விட சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட் அண்ட் ஐபிசி இப்படி ஒரு ஒரு 1 வீக் எடுத்து வச்சு கவர் பண்ணி படிச்சீங்கன்னா will be more easier for you and you can have more acquaintance with the law. For example, சிஆர்பிசில வந்து ப்ரொவிஷன் ஒரு 29 and 30 எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அதுல வந்து தி டைப்ஸ் ஆஃப் punishment which can be imposed by magistrate, a sessions judge and a chief judicial magistrate வந்து கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. and maximum imprisonment which can be imposed அதையும் சொல்லியிருப்பாங்க. அதையும் வந்து நீங்க செக்ஷன் 64, 65 இதெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா வந்து அதுலயும் இந்தியன் பீனல் கோட்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு வந்து பனிஷ்மெண்ட் அண்ட் ஃபைன் வந்து இம்போஸ் பண்ண முடியும், மேக்சிமம் ஆஃப் ஃபைன் அண்ட் பனிஷ்மெண்ட் which can be imposed. இப்படி வந்து ஒரு சட்டத்தையும் இன்னொரு சட்டத்தையும் வந்து நீங்க கம்பேர் பண்ணி படிக்கும்போது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து ரொம்ப எளிமையானதாக இருக்கும். அதே சமயத்துல வந்து அந்த நீங்க வந்து படிக்கிற காலத்துல வந்து அந்த சட்டங்களை வந்து ரிலேட் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு 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 அதே மாதிரி ஒரு ஸ்டாட்யூட்டை படிக்கும்போது இந்தியன் பீனல் கோட் படிக்கிறீங்க அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் எடுத்து படிக்கணும். இல்லஸ்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். For example, there is a provision called Doli Cap Act and Doli In Cap Act. You all know that 82, 83, and 84. Below 7 years of age, what is Doli In Cap Act, and above 7 and between 12 years of age, Doli In Cap Act, and section 84, a person who is of unsound mind. So in the provision la வந்து இந்த provision la ஒரு preliminary examination la ஒரு question வருது. Doli Cap Act na enna, Doli In Cap Act na enna, அதே மாதிரி வந்து person of unsound mind, if he has committed an offense, then what is the gravity and veracity of that offense, and how law will see the offense which is committed by a person who is of unsound mind or who doesn't have a stable mind. So இதை 82, 83, 84 நீங்க வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட படிச்சீங்கன்னா வந்து preliminary examinationல நீங்க அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினை எழுதும் போது வந்து அது ரொம்ப வந்து பயன்படும். ஏன்னா அங்க வந்து நீங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த 3 மணி நேரம் டைம்ல வந்து உட்காந்து ரொம்ப வந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கான காலம் வந்து கம்மியா இருக்கும். You will run out of time if you keep pondering over one question, because there will be other questions to be answered and there will be quite a few complicated questions as well. So ஒரு illustration சேர்த்து படிச்சீங்கன்னா, so this illustration is what relates to this act, this provision of law அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். ஒரு 7 வயசு பையன் வந்து ஒரு offense பண்ணிட்டான். So what is the nature of this offense, whether it is punishable under law, whether this can be brought under the exemption under 82 அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட படிச்சீங்கன்னா it will be much more easier for you. And when we come to constitutional law, so இது வந்து basic about the basics of the procedural and substantive law, and then comes the
Constitutional law. Constitutional law is all know that you would have read, you have studied this in your academics and in your practice. You will be applying this. So constitutional law can first classification. The most significant part is the 1, 2, 3, 4, 5, 6 as I have highlighted in this. இதுல வந்து you will have to start reading right from the commencement and the preamble portion of the constitution. எப்படி வந்து ஒரு ஒரு வாகனத்திற்கு வந்து ஒரு fuel is more important, மற்ற fuel is important and the air level of the tire is important, எப்படி மற்ற இந்த engine oil எல்லாம் இருக்குதோ அந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து இந்த preliminary எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து எல்லாமே வந்து இந்த ப்ரொசீஜரல் சப்ஸ்டான்டிவ் லா கான்ஸ்டிடியூஷனல் லா எல்லாமே வந்து இஸ் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். ஒண்ணு சரியில்லைன்னா இப்ப டயர்ல வந்து காற்று சரியில்லை, காற்று குறைவா இருக்குது அப்படின்னா வந்து அது ஒரு பக்கம் வந்து கஷ்டத்தை கொடுக்கும். இப்ப வந்து ஃபியூவல் கம்மியா இருக்குதுன்னா வண்டி வந்து கொஞ்சம் தூரம் தான் போக முடியும். அந்த மாதிரி தான் வந்து இந்த சட்டங்களுமே வந்து once we have a general perspective about all these laws, we'll have to be acquainted and be thorough with the fundamental aspect. So preamble இருந்து வந்து ஒரு ஆக்ட் நான் சொன்ன மாதிரி ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ட் கமென்ஸ்மெண்ட் எவ்வளவு முக்கியமோ பிரியாம்பிள்மே வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரீட் திஸ் preamble. We the people of India have been solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic and to secure to all its citizens. So 1, 2, 3, 4, 5. These 3 plus 2, 5. In the 5 elements are incorporated into the preamble of our constitution. This is what we read in our preamble of our constitution at the present. At this juncture, what we read is the 5 fundamental aspects of the preamble. However, there is an exception before 1976. What happened in 1976 was that இது வந்து இந்த செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இது வந்து 42nd amendment 1976, longest amendment in the constitution. 42nd amendment, I'm sorry, 42nd amendment which was enacted in the year 1976 and most of it was brought into force in the year 1977. அதற்கு முன்னர் வரைக்கும் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் எடுத்து பார்த்தாங்கன்னா 1950ல எனாக்ட் பண்ண கான்ஸ்டிடியூஷன் அந்த வரைவுல வந்து செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்காது. சாவரின், சோஷியல், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற சொற்கள் மட்டுமே இடம்பெற்றிருக்கும். மாற்றாக செக்குலர் அப்படிங்கிற வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்காது. அந்த செக்குலர் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து மதச்சார்பின்மை அப்படிங்கிறது வந்து 1976ஆம் ஆண்டு 42ஆம் சட்ட வரைவின் மூலமாக வந்து திருத்தத்தின் மூலமாக வந்து பார்லிமெண்ட்ல எனாக்ட் பண்ணி அது வந்து கொண்டு வரப்படுகிறது. ஸோ அதற்கு முன்னர் அந்த இதானது இல்லை. ஸோ இதை பொறுத்து ஒரு பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்கப்படலாம். என்ன அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்து இந்த 42nd அமெண்ட்மெண்ட், எந்த அமெண்ட்மெண்ட் ஆர் எந்த வருடத்துல வந்து இந்த 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்த பிரியாம்பிள்ல வந்து செக்யூலர் அப்படிங்கிற இது வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ தட் விச் அமெண்ட்மெண்ட் ரிலேட்ஸ் டு வாட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லா and justice, liberty, equality, fraternity and so on and on and on. 26th November 1949. And then comes the part 1. Part 1, the union and its territories. As I said, the position of law which existed prior to the repealing of article 370 and inclusion of the territory of Jammu and Kashmir, the law has quite changed regarding the scope and application. So you should all be abreast and appraised about the fact that article 370 is repealed, and now that the other laws and special laws, whatever it is, will be equally applicable to the territory of Jammu and Kashmir, because the transfer of property, Indian Contract Act, some of the substantive and procedural laws were not applicable. And now that 370 is repealed, anyone can buy property in the state of Jammu and Kashmir. So the transfer of property, the aspects and perspectives of the buying and purchasing of properties and other transactions stands halted. So you will have to be aware as to what the changes have been brought into constitution. Adum preliminary examination la kekkapadalam. What I mean is that the amendments, bills which are being tabled to be passed in the parliament, அதாவது ஏதாவது ஒரு மசோதா, இப்ப சமீபமாக வந்து ஒரு
ஒரு 2-3 நியூ ஆக்ட் வந்து பார்லிமெண்ட்ல வந்து பாஸ் ஆயிருக்குது அப்படின்னா அது என்னென்ன ஆக்ட் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த ஆக்ட் வந்து என்ன இதுக்காக என்ன சேஞ்ச்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது, whether it is still in the stage of an ordinance or whether the bill has been passed through the Lok Sabha and been enacted and being published as a legislation by the legislative அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இதெல்லாம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல வந்து கட்டாயமாக கேட்கப்படும். ஏன்னா சமீபத்திலே நடக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஜட்ஜாக போறாரு அப்படின்னா, யூ ஆல் நோ அட்வொகேட்ஸ் வந்து advocates are to necessarily should be aware as to what the law and rule of the day. நேற்று ஒரு ஜட்மெண்ட் வந்துருச்சுன்னா எப்படி நம்ம இன்னைக்கு வந்து கோர்ட்ல போய் ஒரு அட்வொகேட் வந்து அதை சைட் பண்ணி அவருடைய வாதங்களுக்கு வந்து அதை வந்து for substantiating his arguments in the course of argument, when in the court of law, when an advocate relies upon எவ்வளவு ஃபோர்ஸ் அந்த ஜட்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கப்படுது, அதே மாதிரி தான் எல்லா அமெண்ட்மெண்ட் பில் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஜட்ஜும் வந்து ஈக்குவலி ஷுட் பி அவேர் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுடைய நோக்கமானது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது வந்து இட் இஸ் புட்டிங் யூ டு டெஸ்ட் வெதர் யூ ஆர் அவேர் ஆஃப் வாட் த ரீசன்ட் happening around you and what is taking place in the parliament as well, because legislation cannot be overlooked. Legislation is an intrinsic part of the judiciary because each and every piece of statute will have to pass through either the Lok Sabha and Rajya Sabha, both the houses, and then it forms into a part of a law, and courts implement the law. Through court the laws become implemented. So என்னெல்லாம் legislation வந்து தற்காலிகமாக வந்து அது ஈவன் ஸ்டேட் லெஜிஸ்லேஷனாக கூட இருக்கலாம். தமிழ்நாடு ஸ்டேட்ல வந்து சமீபத்துல ஏதாவது லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணப்பட்டிருக்கலாம், அதையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப அவசியமானது. எடுத்துக்காட்டுக்கு வந்து இதற்கு முன்னாடி வந்து ஸ்மால் காசஸ் கோர்ட், அதாவது ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்ல வந்து ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 1960ல இருந்த ஆக்ட், இப்போ அந்த ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் வந்து ரைட் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் அப்படிங்கிற ஆக்டாக வந்து மாற்றப்பட்டு விட்டது. இட் ஹாஸ் பீன் it stands now changed to the Landlord and Tenants Rights Act. Earlier it was the Rent Control Act of 1960. The old act, the old legislation has been repealed, it has been made void, and now the present law which prevails in the state of Tamil Nadu when it comes to a dispute and the conflict between the landlord and tenant என்னன்னா, அது வந்து இந்த லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் இவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள வந்து உரிமை சட்டம் அப்படிங்கிறது தான் வந்து தற்போது இருக்கக்கூடியது. ஸோ அந்த சட்டமும் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஒரு இதுவா வச்சிருப்பாங்க, ஒரு அம்சமா தான் வச்சிருப்பாங்க. அது எந்த சட்டத்தினுடைய வாயிலாக வந்து அது திருத்தப்பட்டு தற்போது உள்ள சட்டம் வந்தது, இல்ல பழைய சட்டம் வந்து அதற்கு கீழே வந்து அதனால பழைய சட்டத்தை வந்து படிக்க வேண்டாங்கிறத நான் சொல்லல. பழைய சட்டம் எந்த சட்டம், அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்து எந்த சட்டம் அது எந்த வருஷத்துல வந்தது, அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, அதனுடைய ஸ்கோப் என்ன. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு அந்த சட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படாம இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டைலமா அண்ட் ஆம்பிகுட்டி நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு சிறு குழப்பம் இருந்தது, எந்த ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. ஏன்னா பழைய ஆக்டை ரிப்பீல் பண்ணிட்டாங்க, இப்போ புது ஆக்ட்ல எப்படி வந்து ஃபைலிங் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் இது இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஜட்மெண்ட் வந்தது, அதுக்கப்புறம் ஒரு டைரக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் வந்து இந்த புது ஆக்ட்ல வந்து எல்லாருமே ஃபைலிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நவ் தட் ஆல் தி ஒரிஜினல் பெட்டிஷன்ஸ் அண்டர் தி டெனன்ட் இது வந்து ஆர் ஃபைல்ட் அண்டர் தி ரைட்ஸ் ஆஃப் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் ஆக்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய வந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள், நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு மேஜிஸ்ட்ரேட், ஒரு நீங்க ஒரு ஊருக்கு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டா போறீங்க அப்படின்னா வந்து அந்த ஏரியால வந்து என்ன நடந்துட்டு இருக்குது, அந்த ஏரியால என்ன மாதிரியான அஃபென்ஸ் நடந்துட்டு இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனாலதான் வந்து எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுங்கிறதுக்கு வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல this is my piece of mind which I am sharing with you. And then comes the part 2, citizenship. Citizenship, as you all know, that it has a very short, very few provisions. And then comes the part 3, fundamental rights. The fundamental rightsல வந்து நீங்க நான் கான்ஸ்டிடியூஷனல் லாவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா, அப்பார்ட் ஃப்ரம் சப்ஸ்டான்டிவ் லா அண்ட் ப்ரொசீஜரல் லா, பிகாஸ் கான்ஸ்டிடியூஷனல் லா will fetch you more marks. In the perspective of marks, constitutional law will be of greater importance
and questions will be asked from constitutional law somewhere between 15 to 20 questions, or between 10 to 20 questions will be asked from the constitutional law, which is a bigger chunk, because constitutional law, when you read these part 1 2 3 4 5 6 are more important and indispensable. எந்த எந்த ஒரு கேள்வியுமே வந்து இதிலிருந்து கேட்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமாக இருக்கின்றது. அதாவது நம்மளுடைய வந்து இந்த சட்டத்தில இருந்து வந்து இந்த கேள்விகள் வந்து கான்ஸ்டிடியூஷனல் லால வந்து இந்த பார்ட்ல இருந்து நிறைய கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதால ஐ எம் ஸ்ட்ரெஸ்ஸிங் அப்பான் தி 4 5 6 parts of the constitution. As you all know, fundamental rights commences from article 12, equality before law, and article 14 15 16 17 19 20 21, and it goes on and on and on until article 30. So while reading these provisions of law, what I would say and I would suggest in my experience is that when you read, for example, when you read a provision of law regarding article 21, let's say for example protection of life and personal liberty, there is one judgment where article 21 was impliedly suspended. You all know, you might have heard the case of ADM Jabalpur versus Shivakant Shukla. If I can circulate whatever judgments I am relying upon, the citations later on, I'll make sure that it reaches you. Protection of life and personal liberty. ADM Jabalpur Shivakant Shukla was a case which is known as the habeas corpus case, which dates back to the period of national emergency. When national emergency was declared in India, there was a person who was detained in Jabalpur district of Uttar Pradesh, and his whereabouts were unknown. அவர் ஒரு நபர் வந்து ஜபல்பூர் என்கின்ற ஊர்ல வந்து உத்தரப்பிரதேஷ்ங்கிற மாநிலத்துல வந்து அவருடைய இருப்பிடம் தெரியவில்லை. அவரை வந்து போலீஸ் டீடைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதற்காக வந்து ஹேபியஸ் கார்பஸ் மனு வந்து ஹைகோர்ட்ல தாக்கல் செய்யப்படுகிறது. அதற்கப்புறமா அதற்கு சரியான இது கிடைக்காததால சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்றாங்க. அப்போ வந்து அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஜபல்பூருக்கு எதிராக வந்து அவர் அந்த வழக்கு வந்து தொடுக்கப்படும் போது அதுல வந்து தி மெஜாரிட்டி ஆஃப் தி பெஞ்ச், except for a declining view by Justice H.R. Khanna, majority of the bench held that Article 21 was not an absolute right, when it comes to the question of national security. அப்படிங்கிற கொஸ்டின் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியினுடைய இன்டர்பிரிட்டேஷனை வந்து டீல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜட்மெண்ட்ல உள்ள அந்த ரேஷியோ வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம வந்து ஆர்டிகல் 21 பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ADM Jabalpur Shivakant Shukla protection of life personal liberty and pre ADM Jabalpur அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சமீபத்தில் வந்த ஜஸ்டிஸ் புட்டாசுவாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த தீர்ப்பையும் நீங்க எல்லாரும் படிச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஜட்மெண்ட்ல வந்து ஜஸ்டிஸ் புட்டாசுவாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஜட்மெண்ட்ல இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அண்ட் தி மைனாரிட்டி வியூ ஆஃப் ஜஸ்டிஸ் H.R. கண்ணா வந்து எலாபரேட்டா ஒரு விரிவாக வந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை அந்த சமயத்துல 1976-77 பீரியட்ல எமர்ஜென்சி சூழல் இருந்த போதும், ஒரு நாடு இக்கட்டான சூழலில் இருந்த போதும் ஜஸ்டிஸ் H.R. கண்ணா வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல், தனி மனிதனுடைய சுதந்திரமானது, ஒரு தனி மனிதன் தனக்கான தன்னுடைய வாழ்க்கையில் தான் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த சுதந்திரமானது வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இட் இஸ் நாட் அன் அப்சல்யூட் ரைட் அப்படிங்கிறதுல இருந்து அவர் வேற ஒரு வியூ எடுத்து அந்த மைனாரிட்டி வியூவை வந்து அப்பெல் பண்ணாங்க. ஜஸ்டிஸ் புட்டாசாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ரைட் டு பிரைவசி ஜட்மெண்ட் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்டை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜட்மெண்ட் ஜஸ்டிஸ் புட்டாசாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவும் ADM Jabalpur versus Shivakant Shukla அந்த ஜட்மெண்ட்டும் நீங்க எடுத்து அந்த ஜட்மெண்ட்டை இதோட ரிலேட் பண்ணி படிக்கணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, what I am trying to explain and elucidate is that whenever you read any provision of law, try to relate any important landmark judgment which is relevant to the case. And when you read a judgment, for example, I'll show you how I read a judgment is, we'll take this judgment of
My screen is visible to everyone, sir. Is it visible? My screen is visible. இருக்கு சார், தெரியுது. பட் ஆனா The உங்க judgment ப்ரீவியஸ் தான் அந்த ஆர்டிகல் 21 அதான் காட்டுறீங்க. இல்ல இப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் ஓபன் பண்ணிருக்கேன், தெரியுதான்னு பாருங்க. அது தெரியல ஆக்சுவலா. நீங்க இத மினிமைஸ் பண்ணிட்டு அது காட்டுனீங்கன்னா அது. யா. Yes. Is it visible now? This is Bachchan Singh versus State of Punjab. Now it is visible, sir. So Bachchan Singh versus State of Punjab. You all know that the Bachchan Singh versus State of Punjab is a judgment which is being followed till date for the purpose of deciding a death sentence. The principle of rarest of a rare case. அரிதிலும் அரிதான ஒரு குற்றத்திற்கான தண்டனையான ஒரு சட்டத்தினை வந்து சட்டம்னு சொல்ல முடியாது, அது ஒரு பிரின்சிபல், அதனுடைய கோட்பாடுகளை வகுத்து கொடுத்த ஒரு தீர்ப்பு, ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு. இன்றளவிலும் வந்து இந்த தீர்ப்பு தான் வந்து ஒரு மரண தண்டனையை வந்து நிர்ணயிப்பதற்கு இந்த நபருக்கு வந்து இந்த குற்றத்திற்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்படலாமா என்பதற்கு வந்து இந்த ஒரு தீர்ப்பு தான் வந்து இன்றளவிலும் வந்து சுப்ரீம் கோர்ட்ல, ஹை கோர்ட்ல, எல்லா செஷன்ஸ் கோர்ட்ல எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஜட்மெண்ட். ஒரு ஜட்மெண்ட் எடுத்து பச்சன் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படின்னு எடுத்து படிச்சு பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் சொல்லியிருப்பாங்க. தென் யூ கம் டு the obituary dicta. The obituary dicta is nothing but the discussion where the principle and the findings of that judge, findings given by that judge in the judgment will be dealt with. In the judgment la வந்து rarest of rare case. Rarest of rare case is the principle. So this is available in para number 207. This is the ratio of this judgment. The ratio of this judgment, obituary dicta, you will find this, the discussion in the rarest of rare case ங்கிற அரைவலுக்கு வர்றதுன்னா இந்த ரேஷியோ டெசிடெண்டி நம்ம சொல்லக்கூடியது. ஒவ்வொரு ஜட்மெண்ட்லயும் ஆபிச்சரி டிக்டாவும் இருக்கும், ரேஷியோ டெசிடெண்டியும் இருக்கும். இந்த ரேஷியோ தான் வந்து இந்த தீர்ப்பானது வந்து எந்த இதை வந்து சொல்ல வருகின்றதுங்கிறது தான் அந்த ரேஷியோ. Not to be done save in the rarest of rare case when the alternative option is unquestionably foreclosed. So this is how you read a judgment. There might not be time for while preparing for preliminary examination for every one of you to go through the entire judgment, because judgment would be sometimes voluminous. Some judgment would run into 100 pages, some judgment would run into 50 pages and so on. ஸோ ஒரு ஜட்மெண்ட் படிக்கும்போது மொத்தத்தையும் வந்து படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அப்படிங்கும்போது அந்த ஜட்மெண்ட் இப்போ இந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் வந்து எந்த ஜட்மெண்ட்ல வந்து வந்து சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு ப்ரிலிமினரி இதுல எக்ஸாமினேஷன்ல ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டதுன்னா அப்ப வந்து பச்சன் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அந்த ஆன்சர் கொடுக்கறதுக்கு வந்து ஜட்மெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சட்டத்தை படிக்கும்போது, ஒரு ப்ரொவிஷன் ஆஃப் லாவை படிக்கும்போது அதற்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான தீர்ப்புகளையும் வந்து நம்ம தெரிந்து கொண்டு அந்த தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான பிரின்சிபலையும் தெரிஞ்சுக்கணும். சமீபத்துல இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். சமீபத்துல 66A ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படிங்கிறது வந்து ரிப்பீல் பண்ணப்பட்டது in the year 2017. However, it was brought to the notice of the Honorable Supreme Court that Section 66A is still being invoked by investigation officers and final report is being filed. அதாவது சில வழக்குகள்ல வந்து இன்னுமே வந்து 66A ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ங்கிற அந்த தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் உள்ளக்கூடிய அந்த 66Aங்கிற ப்ரொவிஷன் வந்து இன்னுமே வந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட நோட்டீஸுக்கு கொண்டு போறப்ப வந்து அந்த ரிப்போர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட், ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் had asked for the report from all the state secretary as to how many cases are pending in the on the file of their state, respective states regarding this certain provision. So this is the judgment, Shreya Sengal versus Union of India. This is the judgment where 66A of the IT Act was repealed. So when you
face a question when you take up the preliminary exam, a question of this nature could be asked. What judgment is it where 66A of the Information Technology Act was repealed, and in which year, or in which year the judgment was repealed, and what is the quorum? Even quorum கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சில ஜட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட்ஸ் இருக்கும், அதுல வந்து சில இது வந்து 11 பெஞ்சஸ் ஜட்ஜஸ் இருக்கும். அந்த இதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமான தீர்ப்புகள்ல quorum means the strength of the bench, how many judges have presided over while rendering the judgment in that particular case. So this is an example as to how to read and how to relate a judgment when it comes to while you read a provision of law. And then we'll move on to right to education, prohibition of trafficking in human beings. And as you all know, that prohibition of employment of children in factories, for example, சொல்லணும்னா MC மேத்தாவுடைய கேஸ் சொல்லலாம். சிவகாசியில் இருக்கக்கூடிய அந்த பட்டாசு தொழிற்சாலையில வந்து 14 வயதிற்கு கீழே உள்ள குழந்தைகளை வந்து தொழில் அமர்த்தி அவங்களை வந்து கடுமையான சூழலில் வேலை வாங்குவது தொடர்பாக பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து ஃபைல் பண்ணப்பட்டது. அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனின் வாயிலாக வந்து 14 வயதிற்கு கீழ் உள்ள சிறார்கள் வந்து பட்டாசு தொழிற்சாலைகளில் வேலைக்கு அமர்த்தப்படக்கூடாது என்கின்ற ஒரு முக்கியமான தீர்ப்பினை வந்து மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் வந்து MC மேத்தா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த கேஸ்ல வந்து வழங்கினார்கள். அதுக்கு வந்து இந்த ஆர்டிகல் 24 இப்படி ஒரு இதுவும் வந்து நம்ம ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா வந்து you can cover the provision of law. At the same time, you will be able to be aware as to what the judgment is. When it comes to freedom to manage religious affairs, you have the judgment of St. Xavier's College versus state of Gujarat, and there are Indre Kerala Education Bill case, and there are many other cases. TM Pai Foundation case. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் இதை வந்து நீங்க படிச்சுக்கணும். when it comes to right to education, you know the Mandal Commission case, Indira Sane versus Union of India, Mohini Jain versus state of Karnataka, Unni Krishnan versus state of Andhra Pradesh, இந்த மாதிரியான கேஸ். and when it comes to the basic structure doctrine, starting from Golaknath versus state of Punjab, Minerva Mills versus Union of India, Keshavananda Bharati versus state of Kerala, இந்த மாதிரி ஜட்மெண்ட். ஸோ இதெல்லாத்தையும் வந்து கான்ஸ்டிடியூஷனல் லால ஒவ்வொரு ப்ரொவிஷன் படிக்கும் போதும் ஒவ்வொரு சட்டத்தையும் ஒவ்வொரு ப்ரொவிஷன் ஆஃப் லா ஒவ்வொரு ஆர்டிக்கலோட சம்பந்தப்பட்ட முக்கியமான தீர்ப்புகளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல வந்து அந்த தீர்ப்பை பத்தி கேள்வி கேட்டாலோ இல்ல அந்த ப்ரொவிஷன் அந்த ஆர்டிக்கல் பத்தி கேள்வி கேட்கப்பட்டாலோ இல்ல அந்த ஜட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபிள் அந்த ரேஷியோவோ அந்த என்ன அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் லா அதுல டீல் பண்ணியிருக்காங்கிறதோ தெரிஞ்சு அதை ஈஸியா ஆன்சர் பண்றதுக்கு. ஏன்னா டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் preliminary examination. You will not have much of time to do your math and calculation when you face that question, because you will be on your feet, because you cannot have, this is not an exam where you can afford to make mistakes, because when you aspire to become something, you will have to be equally prepared. So ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு ஆன்சருமே வந்து as it carries a negative marking, ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து அதுவும் கான்ஸ்டிடியூஷனல் லான்னு சொல்லும் போது வந்து can easily fetch marks in this. Why I am stressing and impressing upon constitutional law is that it is something of it could be even applicable when you become as a judge. It could be equally applicable in your judgments as well. You could make use of it. நான் கட்டுறது என்னைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து எப்போதுமே கை கொடுக்கும். என்னைக்குமே கான்ஸ்டிடியூஷனல் லாவுடைய அப்ளிகபிலிட்டி வாழ்க்கையில தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால இதனுடைய முக்கியத்துவம் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல ரொம்ப தேவையானது. எல்லா ப்ரொவிஷன் ஆஃப் லாவும் நான் சொல்லல, இந்த பார்ட் 1, 2, 3, 4, 5, 6 and then comes the directive principles of state policy 36, 37, 39, equal justice and free legal aid. When you take this article, equal justice and free legal aid, you would be aware that there is something in each and every district, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படின்னு இருக்கு. So in respect of that வந்து அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கு, லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் இருக்கு. So when you read this provision, because for a judge to know about free legal aid is very important, and when it comes to a magistrate அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு அக்யூஸ்ட பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அக்யூஸ்ட் மட்டும் இல்ல, வழக்கக்கூடிய எந்த வழக்காடியாக இருந்தாலும் அவருக்கு சட்ட உதவி பெறுவதற்கு போதிய
வசதி இல்லாத பட்சத்துல வந்து நீதிமன்றம் தான் அவருக்கு வந்து இலவச சட்ட உதவியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது வந்து ஒரு நிலைநிறுத்தப்பட்ட சட்டம். ஸோ அப்படி ஒரு அக்யூஸ்டோ இல்ல வேற யாரோ ஒரு வழக்காடி வந்து தனக்கு ஒரு நீதிமன்றத்துல அந்த நீதி தான் போடப்பட்ட அந்த வழக்குல நீதி கிடைப்பதற்காக தனக்கு போதிய வசதி இல்லாத காரணத்தினால் ஒரு வழக்கறிஞர் நியமிக்க வேண்டும் என்று சொல்வது இந்த லீகல் எய்டு பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்டை வந்து ஒரு கிளான்ஸ் பண்ணிடுங்க. லீகல் எய்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் 13A ஓட சேர்த்து அந்த ஆக்டையும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்மால் ஆக்ட், நாட் ஹவ் மச் ப்ரொவிஷன்ஸ் இன் தட். And when other judgment which I would like to relate at this point is that equal justice and free legal aid அப்படின்னு சொல்லும்போது that is a judgment, landmark judgment, NALSA versus Union of India. NALSA is nothing but National Legal Services Authority, and the National Legal Services Authority had appealed to the Honorable Supreme Court in the year 2014 regarding the rights of the transgender and LGBTQ community persons. So it is in that judgment the rights of the LGBT persons were acknowledged by the Honorable Supreme Court itself. So it is a very important judgment when it comes to the Legal Services Authority. So அந்த ஜட்மெண்ட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, NALSA versus Union of India. I'll see to that the citations reach to you. And then 41, 42, 43, 44 is the Uniform Civil Code for the citizen. Uniform Civil Code is regarding the personal law of each community, which is which it relates to the personal laws and such as the Hindu Marriage Act, Hindu Succession Act, Muslim personal law, Christian personal law, and various other personal laws in the community. In 45 and 46, free and compulsory education for children. 46, 47, and 48, 49, separation of judiciary from executive, protection and improvement. And when regarding this forests and wildlife, when it comes to wildlife, you try to read the Wildlife Protection Act. Wildlife Protection Act is an important act for a civil judge because a magistrate, a civil judge will have to deal with forest related offenses too as well. So for forest related offenses, Wildlife Protection Act carries much significance. So in this provision படிக்கும்போது Wildlife Protection Actல இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்டான provisions definitions படிச்சுக்கோங்க. And then we'll move on to the fundamental duties, and then comes the union judiciary. This is where we'll have to proceed with. We'll have to know about how the constitution of the Supreme Court, Honorable Supreme Court and the High Court is. ஏன்னா நம்ம வந்து ஒரு டாக்டர் எப்படி வந்து படிக்கும்போது வந்து ஒவ்வொரு மனித உடல் உறுப்புகளும் வந்து எப்படி எல்லாம் செயல்படுது, அதுல வந்து இருக்கக்கூடிய நோய்கள், அப்டாமன் எடுத்துக்கிட்டா அதுல என்ன மாதிரியான நோய்கள் வரும், ஹார்ட்னு எடுத்துட்டா அதுல எப்படி, லங்ஸ் அண்ட் லிவர், இந்த மாதிரி எப்படி ஒவ்வொரு இதையும் வந்து பேசிக்கா ஃபண்டமெண்டலா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களோ அவங்க ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டியூரிங் தேர் எஜுகேஷன் வைல் பர்சீவிங் தேர் அண்டர் கிராஜுவேஷன் ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன், நம்ம அப்படி ஒரு வழக்கறிஞராகவோ ஒரு ஜட்ஜாகவோ இருக்கும்போது ஹவு அவர் சிஸ்டம் ஒர்க்ஸ், it is very important, significant to know how our own system is constituted, from where it has evolved and how it is being constituted right from the top of the ladder until its bottom. So we know that the apex court is the Honorable Supreme Court and how it is constituted in the chapter all union judiciary in the chapter 6, I'm sorry, this is chapter 6, the union judiciary, how the judges are being appointed, salaries, the appointment of acting judges, and then the seat of Supreme Court to be a court of record. இதெல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் பத்தி இருக்கும். எப்படி வந்து எபெக்ஸ் கோர்ட், Honorable Supreme Court is being constituted, and then comes the High Court in the state. This is also of equal importance, like that of the Honorable Supreme Court, that stands in the equal footing, because for every correspondence and every order of the High Court will have to be implemented by the district judiciary, and so it is significant to know about how the High Court works and how it is constituted. So High Court for states வந்து எப்படி கான்ஸ்டியூட் ஆயிருக்கு, High Courts to be courts of record. What is a court of record? Court of record is a court which can take or initiate contempt proceedings. Any contempt will have to be initiated by the Honorable High Court. அங்க இருந்ததுன்னா court of record, court can take cognizance of any action which it deems to be a contempt, which is not in
accordance with decorum of the court அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா that is when court will take cognizance and will issue contempt notice, and that is the court of record, because other court apart from the honorable Supreme Court and the honorable High Court cannot take cognizance. Any other court cannot take cognizance. So the Supreme Court as well as the High Courts are only the courts of record. அது அந்த மாதிரி போனோம் வந்து இது எல்லாமே வந்து முக்கியமான ப்ரொவிஷன்ஸ். எவ்வளவு ஜட்ஜஸினுடைய சேலரிஸ், அப்புறம் வந்து ஹைகோர்ட் எப்படி கான்ஸ்டிடியூட் பண்ணப்பட்டிருக்கிறது, அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல வந்து எப்படி சபார்டினேட் கோர்ட்ஸ் மீன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரியில எப்படி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க, ரெக்ரூட்மெண்ட் எப்படி நடக்குது, ஹவு தி சூப்பர்வைசரி பவர் ஆஃப் ஹைகோர்ட் ஓவர் தி டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி ப்ரிவேல்ஸ் ஓவர், and then 22, 35, 36 the control over the subordinate courts, application of this provision to class of magistrates. So இதெல்லாமே தான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் லால வந்து முக்கியமான அம்சங்கள். இதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனல் லால நிறைய மார்க் ஃபெச் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல. And as I said, while reading a judgment, you read the brief facts of the case, and then I'll give you another example. I'll give you another example on the civil side, because I have not dealt CPC so far. So I'll give as to how you read a civil judgment. So this is the judgment. This is a judgment rendered by the Honorable Supreme Court, which goes by the cause title T. Arivanandam versus Satyapal. In the judgment was rendered in the year 1977. Honorable Justice Krishna Iyer, as he was then, his lordship. Arivanandam versus Satyapal. இது வந்து ஒரு சிவில் சிபிசில கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஜட்மெண்ட். இந்த ஜட்மெண்ட் நான் இப்ப ஏன் சொல்றேன்னா, preliminary examinationல வந்து சிபிசில இருந்து இப்போ ஒரு கொஸ்டின் வருது. ஆர்டர் 7 ரூல் 11. ஆர்டர் 7 ரூல் 11ங்கிற ப்ரொவிஷன் வந்து டீல்ஸ் வித் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட். ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் ஒரு 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 பிளைண்ட், அதாவது வந்து ஒரு வழக்கில் வாதி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த வாதானது வந்து அவருடைய வாதுரையானது வந்து எப்படி வந்து தள்ளுபடி செய்யப்படலாம், எந்தெந்த காரணத்தினால் தள்ளுபடி செய்யப்படலாம் அப்படின்னு வந்து இந்த ஜட்மெண்ட்ல வந்து ரொம்ப சிம்பிளா, ரொம்ப கன்சைஸா, ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க. இந்த ஜட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அடைமொழியோட கூட சொல்லலாம், டு நிப் இன் தி பட், முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டியது அப்படிங்கிற அந்த ஒரு பிரின்சிபலை வந்து இந்த ஜட்மெண்ட்ல இவால்வ் பண்ணியிருப்பாங்க. டு நிப் இன் தி பட் இன் வாட் கான்டெக்ட்? To nip it in the bud. I'll read this relevant portion of this. The learned Munsif must remember that upon a meaningful, not formal reading of the claim, it is manifestly vexatious and meritless in the sense of not disclosing a right to sue. We should exercise this power under Order 7 Rule 11, taking care to see that the ground mentioned therein is fulfilled. And if clever drafting has created the illusion of a cause of action, nip it in the bud at the first hearing by examining the party searchingly under Order 10 CPC. An activist judge is the answer to irresponsible lawsuits. So the objective of this judgment is that any suit which seems to be vexatious and which seems to be meritless and which is devoid of any cause of action should be nipped in the bud, so that multiplicity of proceedings as well as the court's valuable and precious time would be saved. எந்த ஒரு மனுவோ ஒரு வழக்கோ வந்து நீதிமன்றத்துல வந்து ஒரு முறை இல்லாம, இல்ல வந்து அதுல வந்து எந்த ஒரு சாராம்சமும் இல்லாம தாக்கல் செய்யப்பட்டிருக்குன்றது வந்து பார்க்கும் பார்வையிலே முதல் தருவாயிலேயே தெரியும் பட்சத்துல வந்து இந்த மாதிரியான வழக்குகளை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே நிராகரித்து அதனை தள்ளுபடி செய்து விட வேண்டும் என்பதுதான் இந்த ஜட்மெண்டினுடைய இந்த ஜட்மெண்டில் சொல்லப்பட்ட வந்த பிரின்சிபல். இந்த ஜட்மெண்ட் டு நிப் இட் இன் த பட் அப்படின்ட்டு preliminary எக்ஸாமினேஷன்ல கேட்டாங்க அப்படின்னா மைண்டுக்கு வர வேண்டியது முதல்ல ஆர்டர் 7 ரூல் 11 ஜட்மெண்ட் ஆஃப் அறிவானந்தம் வெர்சஸ் சத்யபால், அதனுடைய இயர். இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இவ்வளவுதான் பிரின்சிபல், அதனுடைய ஜட்மெண்ட், அதுல யாரு ஜட்ஜ் ரெண்டர், who delivered, which judge had delivered that judgment, and what is the principle, what is the provision of law. இதெல்லாம் இந்த மூணு ஆஸ்பெக்டையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஜட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்டையர், it is not necessary and it is not required that you will have to
read the entire portion of that judgment, but will have to go through the ratio portion and what the findings of that judgment. So this is how, if you read a judgment, all right. So I'd like to deal with a few more other judgments. Some of the latest judgments என்ன அப்படிங்கறது சொல்லிடுறேன். ஏன்னா எப்போதுமே வந்து தற்காலிகத்துல நம்மளை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதை பத்தி டீல் பண்றது ரொம்ப முக்கியமானது. I'll go through a few other judgments. This is the judgment called as Joseph Shine versus Union of India. I'm sharing the screen. Joseph Shine versus Union of India is the judgment by which section 497 adultery was repealed. Adultery was no longer considered to be an offense except as a ground for cruelty in a divorce proceeding. 497 இந்திய தண்டனை சட்டத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த கூறப்பட்ட அந்த குறிப்பிட்ட அடல்ட்ரி அப்படிங்கக்கூடிய வந்து அந்த ஒரு குற்றமானது வந்து அதாவது பெண்களை வந்து இழிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் காலத்து சட்டமாக இருக்குது அப்படின்னு என்று சொல்லப்பட்டு அந்த 497 is an offense மாதிரி இந்த ஜட்மெண்ட்ல வந்து ஜோசப் ஷைன்ல வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜோசப் ஷைன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லும் போது செக்ஷன் 497 ஞாபகத்துக்கு வரணும். 497 வந்து என்ன அடல்ட்ரி. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ஜட்மெண்ட். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஜட்மெண்ட். ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டான ஜட்மெண்ட்ல செக்ஷன் 497 is indispensable. I'm just bringing to your knowledge. You'll be very much aware of all these judgments. I'm just trying to make sure that what I'm trying to convey is being communicated to you. And then comes the judgment of, we'll see the judgment of Navtej Singh Johar versus Union of India. Navtej Singh Johar versus Union of India judgment was rendered in the year 2018 by the Honorable Supreme Court, and this judgment deals with section 377 of the Indian Penal Code, which speaks about, see the relevant provision of the judgment. It's quite a huge judgment. It runs to about 223 pages. So the relevant provision is section 377 of the Indian Penal Code, which was declared to be unconstitutional. So ஒரு preliminary examinationல வந்து எந்த ஜட்மெண்டின் மூலமாக இல்ல 377 அப்படிங்கிற இந்த இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் உள்ள அந்த அதாவது அன்நேச்சுரல் அஃபென்ஸ் சொல்லப்படக்கூடிய இயற்கைக்கு நேர் எதிர்மறையான ஒரு இதான உடலுறவானது வந்து எந்த ஒரு தீர்ப்பின் வாயிலாக வந்து அது வந்து செல்லத்தக்கதல்ல, அன்கான்ஸ்டிடியூஷனல், இது வந்து இந்திய தண்டனை சட்டத்திலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஒரு பிரிவு என்று நிலைநிறுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும் போது நினைவுக்கு வர வேண்டியது நவ்தேஜ் சிங் ஜோஹார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த ஜட்மெண்ட். And there are other judgments of which I do not have a copy at the present. There are other judgments in the recent times regarding the right to life and personal liberty, regarding the right to bail பத்தி சொல்லணும்னா சமீபத்துல நிறைய ஜட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுல சில முக்கியமான ஜட்மெண்ட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போன வாரம் கூட வந்திருக்குது ஜட்மெண்ட். அண்ட் தென் இன்னொன்னு என்னன்னா, சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அதாவது என்ன கேள்விகள் கேட்கப்படும், சிவில் ஜட்ஜ் முன்சிஃபினுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன கேள்விகள் கேட்கப்படுங்கிறத பிரிச்சுக்கோங்க. ஸோ கிரிமினல் லா படிக்க ஆரம்பிக்கும் போது கிரிமினல் லாவே ரிலேட் பண்ணி படிங்க. அதோட சேர்த்து எவிடன்ஸ் ஆக்டும் சேர்த்து படிங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து 65B ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை பத்தி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ப்ரொவிஷன் ஆஃப் லா படிக்கிறீங்க, அதாவது ஒரு ரெக்கவரி ஆஃப் ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் செக்ஷன் 27 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படிக்கிறீங்க.
அதோட சேர்த்து ஒரு இந்தியன் பீனல் கோட்ல உள்ள 302ங்கிற ப்ரொவிஷனோ இல்ல கல்பபிள் ஹோமிசைட் 299 300 படிக்கிறீங்களோ அதோட சேர்த்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய 27 படிக்கிறீங்க இல்ல 65B படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த 65B வந்து இன்னைக்கு தேதியில அது எப்படி எல்லாம் வந்து ஹவு and what changes the provision has gone through or it has evolved. Section 65B, as you all know, that relates to the electronic evidence. எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்ங்கிறது என்னன்னா பிரைமரி எவிடன்ஸ் செகண்டரி எவிடன்ஸ் ரெண்டு வகையான எவிடன்ஸ் இருக்கு. அதுல வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஷுட் பி சப்போர்ட்டட் பை அ சர்டிபிகேட் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் ஆஃப் லா. இது வந்து ப்ரொசீஜரல் லா. இதுக்கு முக்கியமான ஜட்மெண்ட் அன்வர் வர்சஸ் PK அன்வர் வர்சஸ் PV பஷீர்னு ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஹட் ரெண்டட் அ ஜட்மெண்ட் which has been upheld, and at present the aspects, the guidelines given by the honorable Supreme Court is being followed. Still it holds good, and the guidelines of PK Anwar versus PV Bashir is being followed for 65B. So ஒரு provision of law படிக்கும் போது ஒரு illustration கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 65B பத்தி ஒரு இது கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேல் டீடை வந்து ஒருத்தர் கோர்ட்ல ஃபைல் பண்றாரு அப்படின்னா அந்த சேல் டீடு வந்து ஒரு செகண்டரி எவிடன்ஸா ஒரு கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட்டா இருக்குது. அந்த இப்படி ஒரு கொஸ்டின் இல்லஸ்ட்ரேஷனா வருது. 65B எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஒருத்தர் கொடுக்கும்போது வந்து இதற்கு வந்து எந்த சட்டம் வந்து அப்ளிகபிள் ஆகும், இல்ல இந்த டாக்குமெண்ட் வந்து செல்லத்தக்கதா நீதிமன்றத்துல, வெதர் இட் கேன் பி மார்க்ட் அஸ் அன் எக்ஸிபிட் இன் த கோர்ஸ் ஆஃப் அ ட்ரையல் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்கப்படுதுன்னா நீங்க PK அன்வர் வர்சஸ் PV பஷீர் ஜட்மெண்ட்டை படிச்சு பார்க்கணும். அதே சமயத்துல 65B ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட படிச்சு பார்க்கணும். அதே சமயத்துல இந்த ரெலவென்ட் ப்ரொவிஷன் ஆஃப் த அந்த CPCயோ CRPCயோ IPCயோ எது இருக்கோ அதை படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த நாலு ப்ரொவிஷன் ஆஃப் லா அஸ் வெல் அஸ் தட் அந்த இல்லஸ்ட்ரேஷன் வந்து நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணி ப்ரிலிமினரி அந்த கொஸ்டின் ப்ரிலிமினரி எக்ஸாம்ல அந்த இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி கேட்டிருக்க கொஸ்டினையும் வந்து நீங்க ஈஸியா சால்வ் பண்ண முடியும். பிகாஸ் இட் இஸ் நாட் லைக் அ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பை விச் யூ கேன் arrive at a definite answer. 2 + 2 = 4ங்கிற மாதிரி வந்து நம்ம ஒன்றும் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அல்காரிதமோ அல்ஜிப்ராக்கு வந்து போட்டுட்டு இருக்க முடியாது எக்ஸாம்ல. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா நம்ம ஒரு ஜட்மெண்ட் படிச்சுக்கிட்டனாலோ இல்ல அந்த ப்ரொவிஷன் ஆஃப் லா கீழே 65B கீழே நீங்க எவிடன்ஸ் ஆக்ட் எடுத்து பேரக்ட் பாத்தீங்கன்னா அதுல வந்து இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கப்பட்டிருக்கலாம், இல்ல ரெலவென்ட் ப்ரொவிஷன் ஆஃப் லால வந்து இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏ வந்து இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கோர்ட்ல ஃபைல் பண்றாரு, பி வந்து அதை அப்ஜெக்ட் பண்றாரு, இந்த கோர்ட் ஆஃப் ட்ரையல் இந்த கோர்ட் ஆஃப் லால வந்து ட்ரையல்ல வந்து இந்த டாக்குமெண்ட் வெதர் இட் இஸ் maintainable in the eye of law or whether such a position can be countenanced in the eye of law given the nature of section 65B and in the light of the judgment of PK Anwar versus PV Bashir அப்படிங்கிற ஒரு இது கேட்கப்படுது. And the judgment has been upheld latest in which judgment of the honorable Supreme Court கூட கேள்வி கேட்கப்படலாம். It is not only necessary that landmark judgmentல இருந்தா கேட்கப்படணும்னு இல்லை, landmark judgment ஃபாலோ பண்ணி வந்த கூடக்கூடிய லேட்டஸ்ட் ஜட்மெண்ட், அதாவது அந்த ஜட்மெண்ட் PK அன்வர் வர்சஸ் PV பஷீர்ல சில மாற்றங்கள் சில திருத்தங்களை கொண்டு வந்து சமீபத்துல வந்த அர்ஜுன் பண்டிட் வர்சஸ் கிஷன் ராவ் கோரண்டியால் அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு. அந்த ஜட்மெண்ட் வந்து PK அன்வர் வர்சஸ் PV பஷீர்ங்கிற அந்த 65B எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் கொஞ்சம் சில மாற்றங்கள் certain tweaks would have been made in that judgment and certain few other guidelines would have been issued. இதே இது நீங்க வந்து தமிழ்நாட்டினுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா தி ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து முருகசாமி வர்சஸ் ஸ்டேட் அப்படிங்கிற கேஸ்ல வந்து வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா வந்து ஸ்டாட்யூட்ல இருந்து மட்டும்தான் கேட்கப்படணும் அப்படிங்கிறது கிடையாது. ப்ரிலிமினரி எக்ஸாமினை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல வந்து அப்பார்ட் ஃப்ரம் தி ஸ்டாட்யூட் IPC CRPC அப்புறம் வந்து வேற என்னெல்லாம் சப்ஸ்டான்டிவ் அண்ட் ப்ரொசீஜரல் லாஸ் வந்து இருக்குதோ அது போக வந்து criminal rules of practice and civil rules of practice are of equal indispensability and significance. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அன்றாடம் வந்து நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்படக்கூடிய வழக்குகள்ல வந்து கிரிமினல் மேட்டர்ஸ் ஆகட்டும் சிவில் மேட்டர்ஸ் இருக்கட்டும் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ங்கிறது வந்து எப்படி ஒரு 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 சிவில் சூட்டோ இல்ல ஒரு கிரிமினல் மிஸ்செலேனியஸ் பெட்டிஷனோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு இன்டர்ம் அப்ளிகேஷனோ ஃபைல் பண்ணப்படணும்னா how it has to be filed and what are the stipulations for it to be filed and what are the parameters that will have to be considered for its maintainability are all of vital importance when it comes to the question of rules of practice. So rules of practice வந்து 2019ல criminal rules of practice வந்து தமிழ்நாட்டுல வந்து amend ஆயிடுச்சு. பழைய ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் வந்து இதாயிடுச்சு. It is no longer in applicability. Now we follow the criminal rules of practice 2019 and the civil rules of practice is the older one.
with a few changes in it. So criminal rules of practice ல முக்கியமானது என்னன்னா நீங்க வந்து படிக்க வேண்டியது என்னன்னா ரிமாண்ட் பத்தி படிக்கணும். How a remand is made and at what juncture a person will have to be remanded and what if the person is unwell. இந்த மாதிரி when an accused is brought அவனுடைய ரைட்ஸ் என்ன, எப்படி அவரை வந்து ரிமாண்ட் பண்ணணும், எத்தனை நாள் ரிமாண்ட் பண்ணலாம், வேற பிரிசன்ல இருந்தாருன்னா வேற இதுல இருந்தாருன்னா எப்படி டிரான்சிட்ல ரிமாண்ட் பண்றது, இதெல்லாம் ரிமாண்ட் பத்தி. அண்ட் தென் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் பத்தி படிக்கிறது, டையிங் டிக்ளரேஷன் பத்தி படிக்கிறது, ரெக்கார்டிங் ஆஃப் அ கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரெக்கார்டிங் ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அ விக்டிம். ஸோ இந்த ரெக்கார்டிங் ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அ விக்டிம் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் படிக்கும்போது நினைவில் வர வேண்டிய என்ன ப்ரொவிஷன்னா செக்ஷன் 164 ஆஃப் தி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட நினைவில் நிறுத்திக்கணும். அதே சமயத்துல செக்ஷன் 167 படிக்கும்போது வாட் you will have to occur in your mind is section 167 of the criminal procedure code, which deals about remanding a person. இப்போ அந்த 167 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ரிமாண்ட் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ரிமாண்ட் நான் ஏன் வந்து வலியுறுத்தி சொல்றேன்னா வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து the gateway of the any criminal procedure is begins and commences with a magistrate, because the magistrate is a person who deals with a person in flesh and blood. Because ஹைகோர்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹைகோர்ட்ல வந்து நம்ம வந்து மோஸ்ட் advocates will deal with the typesets and papers and the documents, but what the people in the advocates in the district judiciary will see is that the person in flesh and blood, a real person who is standing in front of you. தன்னை ஒருத்தர் காயப்பட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா அவரை ரிமாண்ட் பண்றதுக்கு வந்து என்னெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும், அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அவருக்கு என்னெல்லாம் அவரை ரிமாண்ட் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது முதற்கொண்டு வந்து மேஜிஸ்ட்ரேட் தான் தீர்மானிக்க வேண்டியதாக இருப்பதால வந்து இன்னைக்கு தேதியில வந்து ரிமாண்ட் பத்தி, அதுக்கப்புறம் ரிமாண்டிற்கு முன்னர் போலீசார் கடைபிடிக்க வேண்டியது பத்தி கேட்கக்கூடிய இந்த DK பாசு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், ஜோகிந்தர் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், ஸ்டேட் வர்சஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட், ஸ்டேட் வர்சஸ் நக்கீர் அண்ட் கோபால், இந்த மாதிரியான ஜட்மெண்ட்ஸை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இதுலதான் வந்து ரிமாண்ட் எப்பெல்லாம் பண்ணலாம், வாட் இஸ் தி நெசசிட்டி ஆஃப் ரிமாண்ட் அப்படின்லாம் டீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல டையிங் டிக்ளரேஷன், டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட். நான் சொன்னபடி அந்த முருகசாமி வர்சஸ் ஸ்டேட்ல தான் வந்து எப்படி கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்ணணும், எப்படி விட்னஸ் அண்ட் விக்டிமுடைய ஸ்டேட்மெண்ட் அண்டர் 164 ரெக்கார்ட் பண்ணணும், எப்படி டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் கண்டக்ட் பண்ணணும், எப்படி டையிங் டிக்ளரேஷன் ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் தொகுத்து வழங்கியிருப்பாங்க. ஜஸ்டிஸ் Honorable Justice His Lordship Justice P.N. Prakash would have dealt in an emphasized manner and would have elucidated the aspects of all these essential ingredients of criminal law: remand, dying declaration, and test identification parade, recording of confession. இது எல்லாமே முருகசாமி versus state. So it would have been incorporated into the criminal rules of practice as well. So இந்த ஜட்மெண்ட் படிக்கும்போது அந்த ப்ரொவிஷன் ஆஃப் லாவும் சேர்த்து படித்தீங்கன்னா இதெல்லாமே வந்து பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல கேட்கப்படக்கூடியதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ரொவிஷன். அதுக்கப்புறம் அந்த ஃபைலிங் ஆஃப் வக்காலத் என்ன, எப்படி இருக்கணும், வக்காலத் எப்படி இருக்கணும், எப்படி வந்து அட்வொகேட் அப்பியர் ஆகணும், அப்புறம் வந்து அக்யூஸ்டுடைய ரைட் டு டிஃபெண்ட், அப்புறம் வந்து அக்யூஸ்டுக்கு வந்து காப்பீஸ் கொடுக்கறதுக்கு அப்புறம் ட்ரையல்ல என்ன ப்ரொசீஜர், இது எல்லாத்தையும் பத்தி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ரையல் பத்தி, அப்புறம் வந்து ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ், அப்புறம் ட்ரையல் ஹவு அ ட்ரையல் அண்ட் மார்க்கிங் ஆஃப் டாக்குமெண்ட் ஷுட் பிங்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் வந்து இது எல்லாத்தையும் பத்தி இந்த ஃபர்ஸ்ட் 20-25 ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் தெரிஞ்சு வச்சுட்டு அதோட சம்பந்தப்பட்ட அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை படிச்சுக்கோங்க. நெவர் எவர் எவர் consider any provision of law to be trivial in nature, because anything which you might overlook could come as a potential question to you in the preliminary examination. For example, the scope, commencement title, short title, Indian Penal Code இருக்குதுன்னா அதனோட இது வந்து இப்ப மாறிடுச்சு. நான் முன்னரே சொன்ன அது வந்து இதா இருக்கும். ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்து இப்போ ஒரு outside the jurisdiction of India, or if a person is committing an offense within அந்த 12 nautical milesல இருந்து பீனல் கோட்ல வந்து அப்ளிகபிலிட்டி இருக்குமா, ஒரு கப்பல்ல போகும்போதோ இல்ல ஒரு விமானத்துல போகும்போதோ ஒருத்தர் வந்து ஒரு குற்ற சம்பவத்துல ஈடுபடுறாரு அப்படின்னா அவருக்கு இந்தியன் பீனல் கோட் அப்ளிகபிள் ஆகுமா இல்லையா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஃபியூ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த இந்தியன் பீனல் கோட்ல டீல் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே நீங்க இல்லஸ்ட்ரேஷனோட படிச்சீங்கன்னா உடனடியா வந்து you will be able to be in a better position to answer that question, rather sparing much more time for that question in the preliminary examination, because you know the clock is ticking
you'll be running out of time and you should not get jittery and nervous because there will be a lot more for you to answer. அது வந்து அது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்குன்னா அந்த இல்லஸ்ட்ரேஷனோட சேர்த்து படிச்சீங்கன்னா நீங்களே மைண்ட்ல ஃபார்முலேட் பண்ணிக்கலாம். சரி, ஒரு நபர் வந்து இப்போ ஒரு கப்பல்லையோ இல்ல ஒரு படகுலையோ ஒரு விமானத்திலேயோ போயிட்டு இருக்காரு, இல்ல இந்தியாவுக்கு வெளியே இருக்கிறாரு, ஒரு இந்தியன் சிட்டிசன் அவர் குற்றம் புரிந்துட்டு வந்து இந்தியாவுக்கு மறுபடி வர்றாருன்னா அவரை வந்து இந்திய தண்டனை சட்டத்துக்குள்ள தண்டிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது அப்படின்னா அதுக்கு எந்த ப்ரொவிஷன் ஆஃப் இந்தியன் பீனல் கோட நீங்க வந்து கரெக்டா படிச்சிருக்கீங்கன்னா உடனே நீங்க அந்த இல்லஸ்ட்ரேட்டிவ் கொஸ்டினுக்கு வந்து ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அதே சமயத்துல நான் சொன்ன அந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் வந்து இந்த ரிமாண்ட் ப்ரொசீஜருக்கு வந்து ஏன்னா ரிமாண்ட் அப்படிங்கிறதுல தான் வந்து ஒரு கிரிமினல் லா வந்து ஒரு கிரிமினல் லா அண்ட் த ரைட் அண்ட் லிபர்ட்டி ஆஃப் அ பர்சன் செட் இன் மோஷன். ஸோ அங்கதான் வந்து இன்கார்சரேஷன், இம்ப்ரிசன்மெண்ட் எல்லாமே ஆரம்பிக்குது. ஸோ எப்படி ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை வந்து ரிமாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அங்கதான் அதுதான் கேட்வேங்கிறதால அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமானது. ஆன் தி அதர் ஹேண்ட் when we look at the dispensing with justice by முன்சிஃப், நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமானது லிமிடேஷன் ஆக்ட், ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் அண்ட் தி டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அண்ட் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அண்ட் தி சிவில் ப்ரொசீஜர் கோட். ஒரு இன்ஜெக்ஷன் அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா ஒரு முன்சிஃபுக்கு முக்கியமா ஃபர்ஸ்ட் ஞாபகத்துல வர வேண்டியது வாட் should occur first in his mind is provision 39 and the other sub provisions in that. அதுக்கப்புறம் அந்த injunction and the connected provisions under the specific relief act. ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்லாக்யூட்டரி இன்டரிம் இன்ஜெக்ஷன் கேட்கிறாரு. ஒரு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றோம். ஒருத்தர் வந்து வீடு கட்டிட்டு இருக்கிறாரு. அந்த வீடு கட்டுறது வந்து ஏனுடைய வீடு வந்து பியினுடைய வீட்டுல வந்து ஒரு ஃபீட்டுக்கு என்க்ரோச் பண்ணி கட்டுறாரு அப்படின்னா வந்து பி இஸ் ஆஸ்கிங் ஃபார் ரிலீஃப் ஆஃப் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் 1 year கழிச்சு அவர் கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கேட்கிறாரு அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷன் அப்ளிகேஷன் வந்து வெதர் இட் இஸ் அந்த இன்ஜெக்ஷன் சூட் வெதர் இட் இஸ் மெயின்டைனபிள், ஹேவிங் நாலேஜ் தட் இந்த மாதிரி கேட்பாங்க. ஹேவிங் knowledge and having known full well that A is constructing and encroaching upon the property of B, B is initiating legal action against A only after a period of 1 year. So whether an injunction suit of such a nature after expiry of period of 1 year is maintainable in a court of law or not அப்படின்ற ஒரு preliminary கொஸ்டின் எக்ஸாமினேஷன்ல ஒரு கொஸ்டின் வருதுன்னா அதுக்கு நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன வருதுன்னா வந்து ஆர்டர் 39 ரூல் 1 and 2 ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல வந்து என்ன மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ அந்த இதுல ஒரு நீங்க ஒரு பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் சூட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது அந்த ப்ரொவிஷன் ஆஃப் லா வந்து படிச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 38, 39, 38 வந்து 38 deals about arrest and attachment before judgment. That is also a very important provision of law. இதெல்லாம் வந்து முன்சிஃபுக்கு ரொம்ப முக்கியமானது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல சேலுங்கிறத டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சேல் டீடு வந்து ஒரு கோர்ட் ஆஃப் லால வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு சூட் ஃபைல் பண்றாங்க. ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் என்ஃபோர்சிங் a contract or enforcing or bringing into force an agreement. A has entered into an agreement for construction of about 10 houses with B and B has paid about 50 lakh rupees to A in consideration and the remaining 20 lakh has to be paid in the term as A starts constructing the houses. இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கு. And B and A does not oblige with and commits a breach of contract and B sues A for breach of contract and files a suit for specific performance. அந்த அக்ரிமெண்ட் அந்த போடப்பட்ட உடன்படிக்கையை வந்து அதனை வந்து நிலைநிறுத்தி அதனை வந்து ஏ செய்ய வைப்பதற்காக வந்து சொல்லப்படக்கூடிய அந்த செயல் உறுத்து கட்டளை that ஒவ்வொரு டேர்ம் ஆஃப் லாவுக்கும் வந்து இட் இஸ் நெசசரி தட் நாட் ஓன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அண்ட் சேயிங் திஸ் ஈச் அண்ட் எவ்ரி டெக்னிக்கல் டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜெக்ஷன் அப்படின்னா அதுக்கு டெக்னிக்கல் டேர்ம் என்ன தமிழ்ல அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி லெவல்ல வரும்போது வந்து டு be appraised and to have a better understanding and knowledge of vernacular language, the language which is being used in the place where you are is very important, significant to dispense with justice. நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மொழியினுடைய அந்த ஆங்கில வார்த்தை இல்ல அந்த ஆங்கில வார்த்தைக்கு சமமான தமிழ் வார்த்தையை வந்து தெரிந்து வைத்துக் கொள்வது வந்து மிக அவசியமானது, முக்கியமானது. ஏன்னா அப்படி இருக்கும் பட்சத்துலதான் வந்து either during the course of argument, trial, evidence வந்து ரெக்கார்ட் பண்றது இது எல்லாத்துக்குமே ஜட்ஜுக்கு வந்து ஒரு கோர்ட் ஆஃப் லால ரொம்ப முக்கியமா இருக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரியில.
இப்போ இன்ஜங்ஷன் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கும் போது இன்ஜங்ஷனுங்கிறது வந்து தமிழ்ல அப்படியே வந்து மொழிபெயர்த்து பார்க்கும்போது உறுத்துக்கட்டளை அப்படிங்கிற வார்த்தை வந்து அதற்கு தமிழ்ல சொல்லப்படக்கூடியது. இப்போ பெர்மனன்ட் இன்ஜங்ஷன் அப்படின்னா வந்து நிரந்தர உறுத்துக்கட்டளை. மேண்டட்டரி இன்ஜங்ஷன் அப்படின்னா வந்து செயலை உறுத்தும் கட்டளை. ஒரு செயலை மேண்டட்டரி இன்ஜங்ஷன் மீன்ஸ் யூ அப்ரோச் a court of law to give a direction of to a party to enforce the contract. அவரை அந்த செயலை செய்வதற்கு நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்குவது. ஸோ அந்த செயலை உறுத்துவதாக கட்டளை இடக்கூடியது செயல் உறுத்து கட்டளை. இப்படி வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து முக்கியமான டெக்னிக்கல் டேர்ம்ஸுக்கு வந்து ஈக்குவலண்ட் தமிழ் டேர்ம் அந்த தமிழில் உள்ள அந்த சட்ட சொல்லினை வந்து தெரிந்து வைப்பது மிக அவசியமானதாகும். ஸோ அது ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரிலிமினரி கொஸ்டின் வருதுன்னா இந்த ஒரு ஸ்பெசிபிக் கான்ட்ராக்ட்ல வந்து அந்த the party A files the document to show that he has entered into an agreement. ஒரு சேல் அக்ரிமெண்ட் ஃபைல் பண்றாரு. அந்த சேல் டீட் வந்து இது அபவுட் 50 lakhs சொன்ன மாதிரி அதுல அட்வான்ஸ் பே பண்ணியிருக்கிறாரு, எல்லாம் இருக்கு. பட் அந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் சேல் அக்ரிமெண்டா இருக்கு. தோ இட் இஸ் இன் நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர்ல இருக்கு அப்படின்னா whether it can be looked into for the purpose of entertaining the suit அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படலாம். இல்ல சூட்டை என்டர்டெயின் பண்ணிட்டு whether it can be marked as an exhibit during the course of a trial அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்படலாம். So இதுக்கு நம்ம எந்த what we will have to delve and what we will have to look into is that the provision of law which is corresponding to this aspect of to this question of law which is under consideration before us. So இதுக்கு என்ன பார்க்கணும்? transfer of property ல the definition of sale above 100 rupees will have to be necessarily be registered. That is the first aspect. The second point is that எந்த ஒரு சேல் டீடாக இருந்தாலும் above 100 rupees மேல போச்சுன்னா the corresponding provision is the registration act. registration actல உள்ள சில முக்கியமான provision மட்டும் வந்து சிவில் லாஸ் படிக்கும் போது படிச்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 17 and section 49 speaks about the registration of documents. registration of document பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உள்ள law, what the law of today speaks is that, and the judgments which are rendered regarding the admissibility of unregistered sale agreement or a sale deed in the court of law அப்படிங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். whether it can be marked as an exhibit or whether it can be decided as a preliminary issue at the beginning commencement stage itself. அதாவது அந்த அந்த சேல் டீட பொறுத்த வரைக்கும் அந்த சூட்டை நம்பர் பண்ணலாமா? ஏன்னா ஒரு சூட்டை நம்பர் பண்றதுங்கிறதுங்கிற கொண்டு வந்து ஒரு முன்சிப்புனுடைய ஒரு முக்கியமான கடமை. ஏன்னா வந்து முதல்ல சொன்ன மாதிரி வெக்ஸேஷியஸான சூட்டை வந்து ஒரு கோர்ட் ஆஃப் லால இருந்து வந்து கோர்ட்டினுடைய ப்ரெஷியஸ் அண்ட் வேல்யூபிள் டைமையும் சரி டிஃபெண்டன்டினுடைய ரைட்டையும் சரி பாதுகாப்பதற்காக ஃபர்ஸ்ட் applicability of that suit and then the applicability of that provision வந்து ரெண்டுமே should be borne in mind while numbering a plaint. So as I said that சேலை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சேல் டீட பத்தி தெரிஞ்சுக்கணும். செக்ஷன் 1749 இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சூட் ஃபைல் பண்ணும்போது வந்து நீங்க ஒரு முன்சிஃபா இருக்கும்போது ஹேண்டில் பண்ணக்கூடியது. இதற்கு அப்பாறம் வந்து வேற என்னெல்லாம் மாதிரியான சூட் வரும்னா மணி சூட் வரும். மணி சூட் வரும்போது வந்து ப்ராமிசரி நோட் வரும், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரும். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய வேலிடிட்டி அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதற்கு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல வந்து ப்ராமிசரி நோட் பத்தி டெஃபினிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மணி சூட்ஸினுடைய அதர் இது இருக்கும். இந்த மணி சூட் வந்து எவ்வளவு நாள் கழிச்சு போடணும் அப்படின்னா 3 years லிமிடேஷன். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஆஸ்பெக்ட். ஸோ இதெல்லாம் ஒரு மணி சூட் வந்து ஒருத்தர் 3 years கழிச்சு போடுறாரு, ஒரு ப்ராமிசரி நோட் வந்து ஒருத்தர் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்காரு, வெதர் தட் சூட் இஸ் மெயின்டைன். சிம்பிளான கொஸ்டினுக்கும் ஒரு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் டு மேக் ஷுர் தட் யூ ஆர் வெல் வர்க் வித் தி ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி லா. அந்த 3 years கழிச்சு பண்றதுக்கு வந்து நமக்கு அப்ளிகபிளான லா என்ன லா? லிமிடேஷன் லா. அந்த லிமிடேஷன் லால வந்து இந்த 3 வருஷத்துக்குள்ள அந்த சூட் வந்து ஃபைல் பண்ண முடியுமாங்கிறது தான் அந்த கொஸ்டினுடைய அப்ஜெக்டிவ். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் லிமிடேஷன் ஆக்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ணணும்னா 3 yearsக்குள்ள என்ஃபோர்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு லிமிடேஷன் பார்க்கணும். ஏன்னா லிமிடேஷன் இல்லாம எந்த ஒரு சூட்டுமே வந்து மெயின்டைனபிலிட்டி கிடையாது. In a court of law, what you will have to see when
before when a suit is filed before a munsif is that whether that plaint is filed in accordance with the rules of practice, whether it is in accordance with the civil procedure code, and whether it is filed within the period of limitation with the cause of action and within the territorial jurisdiction. இதெல்லாமே வந்து பிளைண்டினுடைய முக்கியமான இது. ஆர்டர் 7 ரூல் 1 வந்து பிளைண்ட்ல முக்கியமானது. அந்த ஒரு பிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு முன்சிப் தெரிஞ்சுக்க வேண்டியது இதெல்லாம் அப்படிங்கிறத வந்து நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஆர்டர் 7 ரூல் 1 பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. எதெல்லாம் வந்து பாராமீட்டர்ஸ் ஆஃப் அ பிளைண்ட், அந்த பிளைண்ட் வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து எப்பதுல காஸ் ஆஃப் ஆக்ஷனை வந்து பேராகிராஃப்ல கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்கணும் வித் த டேட் ஆஃப் காஸ் ஆஃப் ஆக்ஷன். அப்புறம் வந்து இந்த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இருக்கணும். இந்த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத பட்சத்துல அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்ட்டிஸினுடைய நேம், அவங்களுடைய ரெஜிஸ்டர் அட்ரஸை கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் பிளைன் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் மார்க் பண்றாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கணும். இது எல்லாத்தையுமே வந்து should have been clearly set out in the plaint. இதை பொறுத்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல வந்து இப்போ ஒரு பிளைண்ட்ல வந்து ஒரு டேட் ஆஃப் காஸ் ஆஃப் ஆக்ஷனை மென்ஷன் பண்ணல, 1990ங்கிற இயர் மட்டும் கொடுத்திருக்காரு, இல்ல 2000ங்கிற இயர் மட்டும் கொடுத்து ஃபைல் பண்ணிருக்காருன்னா வெதர் திஸ் பிளைண்ட் இஸ் மெயின்டைனபிள் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம். வித்வுட் டேட் ஆஃப் காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஒரு பிளைண்ட் மெயின்டைனபிள் இல்ல அப்படிங்கறத நம்ம இந்த ஆர்டர் 7 ரூல் 1 படிச்சீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பிளைண்ட்னா என்ன, பிளைண்ட் எப்படி ஃபைல் பண்ணணும், அதனுடைய மெயின்டைனபிலிட்டி, பீரியட் ஆஃப் லிமிடேஷன், அதற்கு அப்ளிகபிளான இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட், லிமிடேஷன் ஆக்ட், இது எல்லாத்தையுமே வந்து ரிலேட் பண்ணி படிக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம நிறைய லாவும் கவர் பண்ண மாதிரியும் ஆயிரும். அட் த சேம் டைம் வந்து யூ வில் நாட் have to rush up through the various statutes because equally you will be covering all the other relevant laws, and at the same time you will have a basic and general idea as to how this law works. Certain law வந்து நீங்க ஓவர்லுக் பண்ணி இக்னோர் பண்ணிட்டு போறதை விட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் எல்லா இதுலயுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர் கோர்ஸ்லயும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்ஸ் ஆஃப் ரைட்டிங் ஜட்மெண்ட் நெக்ஸ்ட் வரக்கூடிய லா பேப்பர்ஸுக்குமே நீங்க வந்து ஒரு ஜட்மெண்ட் எழுதுறீங்க, உங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட் மாடல்ல வந்து நீங்க அதை இன்கார்பரேட் பண்றீங்க, இன்கார்பரேட்டிங் த ப்ரொவிஷன் ஆஃப் லான்னா டு கோட் தட் ப்ரொவிஷன் ஆஃப் லா இட் வுட் பி ஆஃப் மச் மோர் அவைல் டு யூ வென் யூ கோ த்ரூ தட் ப்ரொவிஷன் ஆஃப் லா. அண்ட் அதே மாதிரி நான் கிரிமினலுக்கு சொன்ன மாதிரியே வந்து சிவில்லையுமே வந்து இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஒரு இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷன்ல வந்து இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன், எக்ஸ்பார்ட்டி இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கேட்கறாங்க அப்படின்னா எக்ஸ்பார்ட்டி இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் வந்து at what juncture it can be given and within what time it has to be disposed of. 30 days period குள்ள டிஸ்போஸ் ஆஃப் பண்ணணும்னு ஆர்டர் 39ல இருக்கும். ஸோ அதை பத்தி முக்கியமான ஜட்மெண்ட் வந்து சமீபத்தில் வந்திருக்கு, இல்ல பழைய ஜட்மெண்ட்டே இருந்தாலும் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து ஜட்மெண்ட் எழுதும் போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிவில் லாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஜட்மெண்ட்ஸ் ஆர் லைக் you are like adding salt to it, adding salt because anything without salt will be will most be of tasteless. So அப்படிதான் வந்து ஒரு judgment, because judgments are yardsticks which are based upon the interpretation of law, elucidate பண்ணி emphasize பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. honorable supreme court ஆகட்டும், honorable high court, they speak voluminous-ஆ நீங்க ஜட்மெண்ட் பத்தி பேச வேண்டாம், ஜட்மெண்ட் ரைட்டிங் பார்க்கும்போது அதை பார்த்து அப்புறமா படிச்சுக்கலாம். பட் ஜட்மெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா எப்படி ஒரு லா வந்து நம்ம, ஏன்னா எல்லா ஜட்மெண்ட்டையும் வந்து நம்ம வந்து நம்மளுடைய இதுல வந்து இம்ப்ளி பண்ண முடியாது, கோட் பண்ண முடியாது. வாட் எவர் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி we cannot make the judgment to suit our arguments, we can only make our arguments to suit that judgment. So that is how it works. So அந்த சிவில் லாவை பொறுத்த மட்டும் அதை படிக்கும்போது நீங்க அதையும் ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜட்மெண்ட் எழுதும் போது யூஸ்ஃபுல்லா இருக்கும், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எடுத்து படிக்கும்போது வாய்ட் கான்ட்ராக்ட், வாட் ஆர் வாய்டபிள் கான்ட்ராக்ட், அப்புறம் இம்பாசிபிள் ஈவெண்ட் நடந்துச்சுன்னா என்ன மாதிரியான இது வரும், அப்புறம் வந்து ஆக்ட் ஆஃப் காட், இந்த மாதிரியான முக்கியமான இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து நீங்க பிளைண்ட்ல ஃபைல் பண்ணும்போது அதையும் பார்க்க வேண்டியிருக்கும். தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட் which cannot be overlooked even by any inadvertence. அதாவது தவறி போனா கூட வந்து இந்த பிழைகள் எல்லாம் வந்து ஒரு சூட்ல வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கக்கூடிய, ஒரு முன்சிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் வந்து இந்த பிளைண்ட் பார்க்கக்கூடியது வந்து அவருடைய முக்கியமான ஒரு ஒன் ஆஃப் த டியூட்டி. ஸோ அதனுடைய இதை பத்தியும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா அதெல்லாமே தான் வந்து கேட்வே, தட் இஸ் வேர் எவ்ரி திங் கமென்சஸ். பிகாஸ் இங்கதான் கான்கிரீட் அமைக்கப்பட்டு எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போடப்படுது, இதுல இருந்துன்னா அப்பீல் போகுது. அப்படிங்கும்போது அடித்தளம் சரியாக அமைக்கப்பட வேண்டும். So when the fundamentals and the basement is more
is more augmented, is more strong. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா future courtsல வந்து the appellate court will be in a better position to interpret as to and will have a better understanding as to what has transpired in the district courtல trial courtல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஸோ அதை பொறுத்து வந்து எல்லா பேசிக்கான அந்த செக்ஷன் 17, செக்ஷன் 49 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், மார்ட்கேஜ் பத்தி, சேல் பத்தி, டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், கிஃப்ட் பத்தி, இதை பத்தி எல்லாம் வந்து நீங்க டெஃபினிஷன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், அப்புறம் பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் 53, 53A, ஆஸ்டென்சிபிள் ஓனர், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு இது படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷனோட படிச்சு நீங்களே ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க மைண்ட்ல. ஸோ அதாவது ஒரு கேள்வி கேட்கும்போது உடனே நீங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. ஏன்னா 3 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த டைம்ல வந்து உட்காந்து எல்லா கொஸ்டினும் டைரக்ட் கொஸ்டின்ஸா இருக்கும்னு சொல்ல முடியாது, அதே சமயத்துல எல்லாமே இல்லஸ்ட்ரேட்டிவாவும் இருக்கும்னு சொல்ல முடியாது. சில கேள்விகள் வந்து when it creates an ambiguity in your mind, why I'm saying the applicability of and implementation of an illustration is that you could apply that. நமக்கு mathematical formula மாதிரி law கிடையாது. Law is not static, it is dynamic, it keeps changing. So the better we make to formulate an illustration in our mind, the more and the better you'd be in a position to answer a question. So this is how you handle the civil, criminal, and the other miscellaneous questions in the preliminary examination. This is a bird eye view of my understanding and my perspective and of the little knowledge which I have and I had faced during my preliminary examination. And I hope that this session would have been enlightening to an extent for all of the participants. And I'm again thankful and grateful for the organizer for giving me this opportunity. I believe now we can take up questions from the participants. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலாக ஒரு 1.5 hours வந்து நீங்க எப்போ பிரீஃபா ப்ரிமிஸ்ல என்னென்னலாம் வரும்ன்றது ரொம்ப கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சாட்டிஸ்ஃபைட் டு தி பார்ட்டிசிபென்ட். ஸோ இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் தான் கேட்கலாம், நீங்க ப்ரிம்ஸ்ல இருந்து கேட்கலாம், வேற ஏதாவது சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படின்ற எக்ஸாம் ஹேண்டில் பண்ணுன்றதை கேட்கலாம். நீங்க உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றேன். ஆல்ரெடி ரியல்மி நாசோன்னு ஒரு இதுல இருந்து டிவைஸ்ல இருந்து வந்திருக்காங்க. Yes, yes, please read out the question. I'll try to answer it. நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கொஸ்டின் கேட்கலாம். Jayavardhani? Yes, sir. Okay, yes. Questions. Yes, sir. This is Jayavardhani from Government Law College, Chengalpattu, sir. I'm in 3rd year. I would like to ask that what's your experience regard to the Viva voice, sir? Yeah. Viva. All right. Yes. So Viva is like you would have by then you would have dealt with the preliminary examination and all the 4 main examinations. What would be asked in your Viva depends upon that particular circumstance, because that depends upon the judge and the committee member who is in front of you. But with my little understanding, what I can say is that you will be put to test whether you are appraised of what the current law, the fundamental, whatever fundamental knowledge you have acquired, they'll try to put you through that test. You will be like on a trial. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஆர்டர் 7 ரூல் லெவல்ல வந்து ஒரு பிளைண்ட் இருக்கு. அந்த பிளைண்ட்டை வந்து நீங்க வந்து பிரிலிமினரி இஷ்யூவா எடுத்து டிசைட் பண்ணுவீங்களா, இல்ல ஆர்டர் 7 ரூல் 11 ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டை வந்து இல்ல திஸ் கொஸ்டின் கேன் பி raised at a later point of time because it is not necessary to be considered as a preliminary issue, so we can decide it at the time of trial. Will you do that at the preliminary stage of the trial, at the commencement of the trial, or will you defer it, or will you shelve it to a later point of time? Is what you might be asked. So this is how you will be asked in a Viva world, whether this fundamental aspect நீங்க வந்து நல்லா படிச்சு வச்சிருக்கீங்களா, because the more you are strong with your basics and எல்லா judgment எழுதுறது இதெல்லாமே வந்து then comes upon it you will gain knowledge through experience. But with fundamentals and with the provisions of law, it is always the same. It is like mathematics எப்படியோ அதே மாதிரி தான். fundamentals of lawல வந்து தரவா இருக்காத வரைக்கும் வந்து whatever judgment you write, there will be something lacking. So அதை தான் வந்து டெஸ்ட் பண்றதுக்கு வந்து பார்ப்பாங்க. பேசிக்ஸ்ல வந்து if you are able to substantiate
what you are telling and what you know and what you are aware of is what will be asked in the Viva Voice. ரியல்மி நாசோன் டிவைஸ்ல இருந்து நீங்க கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணி கேட்டுருக்கீங்க. கேட்கலாம் கொஸ்டின் சார். Someone is posting questions. Ranjit, Mr. Ranjit has posted a question. அம்பிகா சிசோதியா நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். Hello. Sir, am I audible? Yeah, please go on. Yes, yes. Sir, whether coaching is necessary or we can prepare at home itself, sir, for judiciary exams? I can unmute, I believe. I'll answer your question. There is some disturbance. Am I audible, sir? Yes, sir. Yeah, the question of the participant is that whether coaching is necessary or whether preparation at home is sufficient. See, this purely depends upon your specification and requirement. Because if you feel that you require a coaching and you have time to spare for it, because there are advocates who could not spare time. Being a practicing advocate, they'll have to run pillar to post and they'll have to shuttle between courts for appearing in the courts and at the same time for preparing for the examination. But if you are a student and if you are aspiring to become a judge and you have got time to spare, and if there is something which you feel that or coaching center which is being organized way la conduct பண்றாங்க, it's well and good that you go and take it up if you have got much and sufficient time to spare for it. But if you are a practicing advocate and if you feel that you could not spare much time, then it is better for you to prepare at home. As I said, that barracks and not commentaries, because commentaries would be voluminous for you to read. Barracks அப்புறம் the basics of the acts, judgment, இதெல்லாமே வச்சு prepare பண்றது from old other previous year questions and the other materials for preparation will be of avail to you. So I leave the choice to you, because preparation and the mode of preparing depends upon that particular how the person is placed. ஐஸ்வர்யா நீங்க கேட்கலாம். Yes, sir. Good afternoon, sir. Sir, நீங்க prelims-ல வந்துட்டு general knowledge questions எல்லாம் வரும்னு சொல்லிருந்தீங்க சார். ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது சார்? அண்ட் அப்புறம் வந்துட்டு மெயின்ஸ்ல வந்துட்டு எப்படி ஆன்சர்ஸ் எழுதுறது, பிரீஃபா எழுதுறதுனா எப்படி எழுதுறது? நெக்ஸ்ட் வந்து இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியா கிடைக்க மாட்டேங்குது சார். அதுக்கு ஏதாவது கொஸ்டின் பேங்க் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்க. Thank you, sir. Yes, with regard to this question, previous year question paper பொறுத்தவரையில வந்து இப்போ 2018 and 2019 and 18 கான objective type with keys, this I can share this with you, and the sharing this question paper of the preliminary examination of the year 2019. As you can see, this is the 2019 preliminary examination question paper, and this is where the answer key is also made available, and this is available for everyone from the TNPSC website. TNPSC oda website க்கு போனாலே உங்களுக்கு previous year question papers of 2018 19 அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சில question papers எல்லாமே 2018 19 கம்ப்ளீட்டா அவைலபிளா இருக்கு. both the 4 law papers and the preliminary examination with the answer key is available. And with regard to the other question papers of 2012 14 batches கானது வந்து is available in the question bank, the வந்து consolidated ஆவே வந்து அவைலபிளா இருக்குது. அப்புறம் வேற என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அந்த ப்ரிப்பரேஷன் இது வந்து கேட்டாங்க. வேற என்ன கேட்டாங்க? வேற என்ன preliminary examination பத்தி வேற என்ன கேட்டாங்க? சாட் பாக்ஸ்ல கொஞ்சம் क्वेश्चन கேக்குறாங்க சார், நான் ரீட் பண்ணட்டுமா?
Yeah. One by one, you can go ahead with that. What are all the judicial service posts are there in TNPC and UPSC? அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. With வேற regard to என்ன the judicial, இது வந்து சிவில் ஜட்ஜ் தான் வந்து டிஎன்பிஎஸ்சில இருந்து வர்றது. அப்பார்ட் ஃப்ரம் த டிஎன்பிஎஸ்சில வந்து ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜுடிஷியரியில வந்து there will be recruitment for stenographers and the typist, steno-cum typist, அந்த இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் மூலமா நடந்துட்டு இருக்கு. சிவில் ஜட்ஜ் is conducted through டிஎன்பிஎஸ்சி. Okay, sir. Then how to find a judgment in judgment is overruled அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Yeah. See, when you read a judgment, we basically most of readily available material is available in the Google பண்ணி பார்த்தாலே வந்து most of the judgments வந்து இந்தியன் கானூன் வெப்சைட்ல வந்து நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க, அட்வொகேட்ஸ் எல்லாருமே அந்த இந்தியன் கானூனுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட். இப்போ ஒரு ஜட்மெண்ட் எப்படி ஓவர் ரூல் ஆயிருக்குது அப்படின்னு தெரிஞ்சா, ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சாஃப்ட்வேர் இந்த ஜட்மெண்ட் சாஃப்ட்வேர்லயே வந்து ரிப்பீல்டுங்கிறதுக்கு வந்து அதுவே ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பாங்க. நீங்க எப்படி ரிப்பீல்டு அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியும்னா ஒன்லி இஃப் யூ ஆர் அவேர் தட் ஜட்மெண்ட்க்கு வந்து ஒரு ரீசெண்டா வந்து ஒரு இது வந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா யூ கேன் ஃபைண்ட் வெதர் இட் இஸ் ரிப்பீல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1970 வந்திருக்கிற ஜட்மெண்ட் 1990 வந்து ஓவர் ரூல் ஆயிருக்குது அப்படின்னா, ஈவன் இந்த இப்ப சொன்ன மாதிரி இந்த ஏடிஎம் ஜபல்பூர் ஷிவ்கான் சுக்லா வந்து ஜஸ்டிஸ் புட்டாசாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால அப்புறம் டீல் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 21 ரைட் டு பிரைவசி, ரைட் டு பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டிங்கிறத வந்து டீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இது நீங்க அந்த ஜட்மெண்ட் இப்படி ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அதை ரிப்பீல்டுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தி ஒன்லி வே விச் யூ குட் ஃபைண்ட் அவுட் இஸ் த்ரூ தி இதுதான் கமெண்டரிஸ் அண்ட் தி டெக்ஸ்ட் புக்ஸ் விச் இஸ் தட் அந்த எஸ்சிசிஓ இல்ல சிடி இந்த புக்ஸ் எடுத்து பார்க்கும்போது தான் அந்த குறிப்பிட்ட ஜட்மெண்ட்ஸ்க்கு அக்ராஸ் தான் வந்து ரிப்பீல்டு அப்படிங்கிற இது வந்து இருக்கும். ஸோ அந்த ரிப்பீல்டுங்கிறது இந்த நாலேஜ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது கரஸ்பாண்டிங்கான அந்த புக் என்ன இருக்குதோ only through that book one could be aware that such a judgment has been repealed. Then what is a training period after the selection அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். Training period after selection, it was after selection. It was back then it was about for there is two types of training. One is the in-house training, which is the academic training, and which is the academic training will be held in the Tamil Nadu State Judicial Academy, and then is the on-field training, which is the training in the district judiciary, and it comes to about 1 year period. 4 to 5 months you'll be selected, the recruited judge will be placed in the judicial academy to go through various types of various class. The training would be classified into depends upon the module of training. The total period would come about 1 year. For 1 year will be put under civil judge will be put under training for both on field and in-house training in the judicial academy. And on the district level judiciary training வரும்போது வந்து வேரியஸ் கோர்ட்ஸ்ல வந்து ட்ரையல் எப்படி நடக்குது, அப்புறம் வந்து டெய்லி நோட் பேப்பர் வந்து எப்படி எழுதுறது, அப்புறம் எவிடன்ஸ் எப்படி ரெக்கார்ட் பண்றது, ஓல்டு கோர்ட் ரெக்கார்ட்ஸ் எப்படி வந்து பெருஸ் பண்றது, ஹைகோர்ட் டைரக்ஷன் இருக்கிற கேசஸை எப்படி ஹேண்டில் பண்றது, அப்புறம் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இது போலீஸ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் கூட எல்லாம் வந்து எப்படி என்னெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, நமக்கு ரூல்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆன் ஃபீல்ட் ட்ரைனிங்கிறது தனியா கொடுப்பாங்க. இது மொத்தமாக சேர்த்து 1 வருட காலத்திற்கு வந்து நடக்கும். Okay sir. Then another question for you sir. How long period take for you to prepare the examination? கேட்டிருக்காங்க. That seems like a personal question. All right, I'll answer it. Yeah, I was a practicing advocate for about 4 years in the Madras High Court, and I was my practice was with a senior counsel, and I practiced in the arbitration, writ and original side. So I didn't have much of an exposure to trial law. So what I did was that during my preparation period, I could not avail much of these since I was a practicing advocate. That is the reason why to one of the participants I told that it purely depends upon the convenience and the sophistication of the candidate who is preparing for the examination. நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து நான் தினமும் கோர்ஸ் அட்டென்ட் பண்ண வேண்டியது இருந்ததால நான் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு
முன்னாடி கொஞ்சம் காலமும், அதுக்கப்புறம் அடுத்து மறுபடியும் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் காலமும் நான் அனுமதி கேட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி அப்படிதான் நான் வந்து இருந்தேனே தவிர, மற்றபடி என்னால கம்ப்ளீட்டா ஒரு ஆஃப் எடுத்து அதுக்கப்புறமா அந்த எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வைவா முடிஞ்சு அதுக்கப்புறம் இருந்த மாதிரி என்னால அந்த மாதிரியான சூழ்நிலை எனக்கு இல்லை. இப்போ நான் ப்ரிப்பரேஷனுக்கு நடுவுல இந்த அட்டன் பண்ணி கோர்ட் அட்டன் பண்ண வேண்டியது இருந்ததால ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் அன் அட்ஹாக் பீரியட். ஸோ மை ப்ரிப்பரேஷன் was quite before the examination, and then I had to resume and then I had to prepare. It depends upon the convenience. If I had been a student I would have got a much more time than being a practicing advocate. So if a practicing advocate வந்து அது கொஞ்சம் சிரமமான விஷயம் அப்படிங்கறதால வந்து அவங்க அந்த மாதிரியான ஒரு பெரிய லீவ் எடுக்க முடியாதுங்கிறதால எக்ஸாமுக்கு முன்னர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிருக்கிறாங்க as far as I know. Thank you, sir. Next, what will be the cutoff for the preliminary examination 2022, and what is the previous year cutoff mark? And regarding answering question, regarding answering the question, is this mandatory to attend all the questions? அப்படினு கேட்டிருக்காங்க சார். 3 questions கேட்டிருக்காங்க. Preliminary examination, is it regarding the preliminary examination? Yes. Or preliminary cutoff for the preliminary. Preliminary examination, see, this varies every year. இது வந்து ஒரு counseling மாதிரி கிடையாது. For as I know and to my knowledge, this is not something like a counseling where we go for enrolling in an institution for pursuing any academic course. This varies from year to year. ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான தேர்வுகள் இருக்கும். சில சமயங்கள்ல வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் லெவலுக்கும் வந்து குறைவாக நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம், இல்ல வந்து ரெக்ரூட்மெண்ட் கம்ப்ளீட்டா ஃபில் ஆகுற மாதிரி தேர்ந்தெடுக்கப்படலாம். தேர்ந்தெடுப்புங்கிறதுக்கு வந்து கட் ஆஃப்ங்கிறது வந்து நிர்ணயிச்சு வந்து சொல்ல முடியாது. பிகாஸ் இட் இஸ் தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ஆனரபிள் ஹைகோர்ட் அண்ட் தி ஆனரபிள் கமிட்டி which takes a call on it. So we cannot be in a position to ascertain what will be the cutoff. But whereas with regard to answering the questions in preliminary examination, நீங்க வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இல்லஸ்ட்ரேட்டிவா படிச்சுட்டு இருக்கும்போது வந்து எந்தெல்லாம் கொஸ்டின் கான்பிடென்ட்டா இருக்குதோ அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிடணும். எதெல்லாமே வந்து சந்தேகத்திற்கு இடமா இருக்குதோ அதுல உட்காந்து இது பண்றதை விட, அதுல உட்காந்து டைம் ஸ்பேர் பண்ணி அதை கால்குலேட் பண்ணி ஒரு ஆன்சர் அரைவ் பண்ணி இது பண்றதை விட, more confident you are about an answer, think about it and go for it and answer it. அவ்வளவுதான். And then you proceed to the next questions and finally எந்த கொஸ்டின் எல்லாம் ஒரு ஆம்பிகுட்டி, ஒரு சந்தேக பார்வையோட உங்களுக்கு அதை அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணணும். இட்ஸ் நாட் நெசசரி, பிகாஸ் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதால எல்லா கொஸ்டினையுமே நீங்க அட்டன் பண்ணணுங்கிற அவசியம் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை. எனக்கு வந்து சந்தேகமா இருக்குது, இது அட்டன் பண்ண ஒரு நெகட்டிவ் மார்க்கிங் வந்து ஜாஸ்தி ஆயிருமோ அப்படின்னு சொன்னா பெட்டர் தட் யூ டோன்ட் கோ ஃபார் இட். எதெல்லாம் கான்பிடென்டா இருக்கோ அதை அட்டன் பண்ணிடுங்க. எல்லாமே அட்டன் பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அது வந்து பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் your convenience and your confidence to answer that question. Okay sir. Then question bank suggest பண்ணனும்னு கேக்குறாங்க sir. Question bank, I'm sorry I didn't get it. Suggest பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க, எதை ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு. Question bank நான் ஒவ்வொரு காலத்திலையும் வந்து question bank வந்து ஒவ்வொரு மாதிரி மார்க்கெட்ல அவைலபிளா இருக்குது. அது வந்து சில இது வந்து மெட்டீரியல்ஸ் ஆன்லைன்ல இருக்குது, சில மெட்டீரியல் வந்து புக் ஸ்டோர்ஸ்ல கிடைக்குது. பட் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ ஃபார் சம்திங். நீங்க இந்த பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ், அதாவது 2000ஸ்ல இருந்து கண்டக்ட் பண்ண அந்த எக்ஸாமினேஷன் உடைய ஒவ்வொரு காலத்திலையும் கண்டக்ட் பண்ண வேரியஸ் பீரியட்ஸ்ல இருக்கக்கூடிய ரிட்டன் எக்ஸாமினேஷன் கொஸ்டின், எஸ்பெஷலி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஜட்மெண்ட் ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்லேஷன் பேப்பரை வந்து நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஜட்மெண்ட் ரைட்டிங்கை படிச்சு பார்க்கும்போது யூ கெட் அன் ஐடியா as to how a judgment இது வந்து ஜட்மெண்ட் கொஸ்டின் will be, or how ஒரு டீடைல்டு ஆன்சர் எப்படி கேட்கப்படும், இல்ல ஒரு 4 மார்க்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்கப்படுங்கிற ஐடியாவுக்கு வந்து தி ஆத்தென்டிக் சோர்ஸ் இஸ் தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் கன்சாலிடேட்டடா வந்து நிறைய புக்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. இட் இஸ் எய்தர் அவைலபிள் ஆன்லைன், அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல கூட இப்போ வந்து தமிழ்நாடு இது வந்து அவைலபிளா இருக்குது. அதுல இருந்து கூட கொஸ்டின் பேங்க் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் see to that they contain தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எது இருக்கோ முக்கியமா அதை ப்ரிஃபர் பண்ணி வாங்குங்க.
அதுதான் ரொம்ப ஆத்தென்டிக்கான அதிகாரப்பூர்வமான சோர்ஸ். Then how long will be the vivas will be conducted? Will there be a specific time? It will be a 1-to-1 or panel of interviews அப்படினு கேக்குறாங்க. The Viva Voice committee will consist of an honorable judge of the Honorable Madras High Court, and then there will be a committee member. And it depends upon, as I said, it depends upon the interviewing honorable judge and the honorable member of the TNPSC, and it also depends upon the answer. ஏன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டை பொறுத்தும் அது மாறும். ஒவ்வொரு இன்டர்வியூவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். முன்ன போன நபர் கேட்கப்பட்ட அதே கேள்விகள் தான் நமக்கும். இது வந்து நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது கெமிஸ்ட்ரி லேப்ல பிசிக்ஸ் லேப்ல பண்ணப்படுற அந்த இது மாதிரி ஒரு டெஃபினட் ஒரு ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட் ஃபார்முலால வந்து இப்படிதான் இருக்கும், இந்த ஈக்குவேஷன் போட்டு இப்படி பண்ணா இந்த கெமிக்கல் வந்துடும், இந்த கலர் மாறிடும் அப்படின்ட்டு அது சொல்ல முடியாது. அது வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் வந்து மாறுபடும். முன்ன போனவருக்கு கேட்கப்பட்ட அந்த கேள்விகளை வச்சுக்கிட்டு நமக்கான பதில்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்க முடியாது. நமக்கு வேற விதமான கேள்விகள் கேட்கப்படலாம். நம்ம பின்னாடி வர்றவருக்கு வந்து நமக்கு மொத்தமாவே கிரிமினல் லால இருந்து கேட்டிருக்கலாம், சிவில் லாவே கேட்காம இருக்கலாம், இல்ல ஒருத்தர் சிவில் லாவே கேட்டிருக்கலாம், கிரிமினல் லா கேட்காம இருந்திருக்கலாம், சிலருக்கு ஜெனரல் நாலேஜ்ல இருந்து கேட்டிருக்கலாம், கரண்ட்ல என்ன இருக்குதோ அந்த இதை பத்தி கேட்டிருக்கலாம். ஸோ ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் சேஞ்ச். எனி ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட் ஃபார்முலா ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் ஃபார் தி இன்டர்வியூ. Then how to study for translation paper? Translation paper, as I said in the earlier question papers, அதை எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல வந்து see to that you have a knowledge of and acquaintance of the vernacular language. எப்போதுமே good a person who has a good command over the language is the one who could translate it in a right and appropriate way. இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொன்னா உறுத்து கட்டளை, செயல் உறுத்து கட்டளை, தடை உறுத்து கட்டளை, ரிமாண்டுன்னா என்ன, அப்புறம் குற்றப்பத்திரிகைனா என்ன, சார்ஜ் ஷீட், ஃபைனல் ரிப்போர்ட்னா என்ன, இறுதி அறிக்கை, இதெல்லாமே வந்து தெரிஞ்சு, விசாரணை அதிகாரி, அப்புறம் வாதுரைகள், இதெல்லாமே இந்த மாதிரியான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் முதல்ல வந்து நல்லா அந்த ஒரு இது இருக்கு, டிக்ஷனரி இருக்கு ஃபார் தமிழ் டு இங்கிலீஷ். இது வந்து எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. லீகல் லாங்குவேஜ வந்து சொல்லக்கூடிய டிக்ஷனரி இருக்கு. இந்த டிக்ஷனரி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த டிக்ஷனரி வாங்கி வச்சுக்கிட்டு வார்த்தையோட வார்த்தை அப்படியே உட்காந்து டிரான்ஸ்லிட்டரேட் பண்ணாம டிரான்ஸ்லேஷன் வார்த்தையை அப்படியே வந்து மாத்தி போட்டீங்கன்னா it will not be in an appropriate way and it will not augur and sound well. அதுக்கு டிரான்ஸ்லிட்டரேஷன் இல்லாம டிரான்ஸ்லேஷன் இஸ் வாட் தி பேப்பர் மீன்ஸ் அபவுட், இட் ஸ்பீக்ஸ் அபவுட். ஸோ அந்த டிக்ஷனரியில உள்ள வார்த்தைகள்ல அந்த சமமான வார்த்தைகளை படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பேராகிராஃப் எடுத்து படிக்கிறீங்க, தமிழ்ல இருந்து இங்கிலீஷோ இங்கிலீஷ்ல இருந்து தமிழோ படிச்சுக்கிட்டீங்கன்னா அதை படிச்சு பார்க்கும்போது ஜென்ரலா ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா வரும். அதை எழுதி பாருங்க. அதை எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கும் அந்த தமிழ் வார்த்தைக்கும் சரிசமமான அந்த வார்த்தை தான் டிக்ஷனரியில இருக்கா அப்படிங்கிறத நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி படிச்சு பார்க்கும்போது வந்து the more the appropriate the language will be, the more marks it will fetch during translation. ஏன்னா நம்மளா ஒரு வாக்கியத்திற்கு வந்து ஒரு வார்த்தைக்கு வந்து அர்த்தம் தர்றதை விட ஆத்தென்டிக்கா vocabularyல என்ன டெபினிஷன் இருக்கோ அந்த வார்த்தைக்கு ஈக்குவலண்டான என்ன டெக்னிக்கல் டேர்ம் இருக்கோ அதை கொடுக்கும்போது அதனுடைய வெயிட்டேஜ் அண்ட் அதனுடைய சப்ஸ்டான்சியேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ எழுதி பார்த்து பரிச்சு இது பண்ணி கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணும்போது பிகாஸ் டிரான்ஸ்லேஷன் மெயின்லி ஃபார் த பர்பஸ், முக்கியமா எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது எல்லா கோர்ட்லயுமே தேவைப்படும். அதுக்குதான் முக்கியமான அம்சம். The important perspective analysis of translation is for recording of an evidence. அந்த இதுக்கு வந்து வார்த்தைகள் சொல்லக்கூடிய எவிடன்ஸ் பாக்ஸ்ல ஒருத்தர் வந்து நிக்கிறாரு அப்படின்னா நீங்க ஆன் த ஃபீட் யூ ஷுட் நாட் பி இன் ஆம்பிகுட்டி, இந்த வார்த்தை வருமா அந்த வார்த்தை வருமா, யூ ஷுட் நாட் பி இன் ஃபிக்ஸ் டைலமாலே இருக்கக்கூடாது. அதனால ஒரு ஃப்ளோல ஒரு லாங்குவேஜ் அப்படியே வந்து அந்த இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா the better you refer to the vocabulary, then get acquainted with the legal terminology, vernacular language என்ன வார்த்தை பயன்படுத்துங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா பேப்பரை டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களால் பொறுமையா எல்லா கொஸ்டின்ஸுமே கிளாரிஃபை. ஐ ஹோப் பார்ட்டிசிபென்ட் கெட் த கிளாரிஃபிகேஷன்ஸ் ஃப்ரம் ஆல் தி கொஸ்டின்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டீட்டெயில்டா இன்ச்சு எல்லாத்தையும் விளக்கி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் விளக்குறீங்க. நீங்க ப்ரிப்பரேஷனும் இந்த ஷார்ட் பீரியட்ல நாங்கள் 2 days மட்டும் தான் உங்களுக்கு சொன்னேன். ஷார்ட் பீரியட்ல நீங்க எடுத்தது ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். பிகாஸ் ஆஃப் ஆல் அவர் AFLS டீம் வாலண்டியர்ஸ் ஐ எம் தேங்கிங் யூ சார். AFLS பொறுத்தவரையும் தொடர்ந்து கண்டினியூவா இது போல செஷன்ஸ் நாங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ உங்களோட
பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி செஷன்ஸ் தேவைன்றதை நீங்க எங்களுக்கு பிங்க் பண்ணீங்கன்னா என்ன வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது. ஸோ நீங்க அதில் நீங்க கேட்கும் போது நாங்கள் அது மாதிரியான ஸ்பீக்கர்ஸை வச்சு நாங்கள் கண்டினியூவா வந்து ப்ரொவைட் பண்ண ரெடியா இருக்கிறோம். இது மட்டும் இல்லாம லாஸ்ட் செஷன்ஸ்லேயே வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து சொல்லியிருந்தாங்க நம்மளுடைய இதை கண்டினியூ பண்றதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க சிவில் ஜட்ஜுக்கு. ஸோ நான் அதையும் இதை மென்ஷன் பண்றேன் இன்ஸ்ட்ரக்ஷனா. அடுத்த February 6th வந்து 4 செஷன்ஸா வந்து கான்ஸ்டியூஷன் கிளாஸ் வந்து எடுக்கப்படும் சிவில் ஜட்ஜுக்காக. நீங்க விருப்பப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீங்க குரூப்ல வந்து நான் அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் லிங்க் ஷேர் பண்றேன். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அதோட கிளாஸ் டைம் வந்து 6:30 to 8:30. ஸோ இட்ஸ் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கா இருக்கும். இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து அதை அட்டென்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ். இதோட செஷன் வந்து யூடியூப்ல போயிட்டு இருக்குது. யூடியூப்லயும் more than 80 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓவராலா 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இதுல பெனிஃபிட் ஆயிருக்காங்க. This is more of a learning experience for me as well. Thank you so much, sir. And also thank you Ishan Miram ma'am to engage you, sir. Thank you sir.